ஜெயத்ரத வத பருவா. 5 நிமிஷம் அத்தோட இன்னைக்கு உபன்யாசம் முடிச்சுடுறேன். ஜெயத்ரதன் அன்னைக்கு மாலைக்குள்ள வதம் பண்றேன்னு சொல்லியிருக்கார். பெரும் போர், கடும் போர், 14வது நாள் போர், ரொம்ப பெரிய போர். அன்னைக்கு மாலையில தான் ஜெயத்ரதன் அழிக்கப்பட்டான். ஜெயத்ரத வத பருவத்தில் திருதராஷ்டிரன் முதல்ல விலாபம். இவ்வளவு பெரிய பிரதிஜை பண்ணிட்டு அர்ஜுனன் சண்டை போடுறார். யாரும் அவரை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லையா? ஏன்னு சஞ்சய நடத்துல கேட்டு இருக்கார். அப்போது சலிலே ஜனிதே தஸ்மின் கவுந்தே ஏன மகாத்மனா, ஏற்கனவே திரிகர்த்தர்கள் அழிஞ்சு விட்டார்கள். இன்னைக்கு மிச்சம் இருக்கிறவாளை திரட்டி ஒரு நாளும் ஜெயத்ரதனுக்கு கிட்டக்கு போக விடக்கூடாதுன்னுட்டு துரோணாச்சாரியர் ஒரு வியூகம் அமைச்சிருக்கார். வெளியில சக்கர வியூகம், அந்த சக்கர வியூகத்துக்குள்ள பத்ம வியூகம், பத்ம வியூகத்துக்குள்ள சூச்சி வியூகம், சூச்சின ஊசி, ஊசி வியூகம். இதை தாண்டிட்டு ஜெயத்ரதனை உள்ள நிறுத்தியிருக்கார். கிருபாச்சாரியன், கிருத்தவர்மா மற்றும் உண்டான சல்யன், கர்ணன், துரோணர், கிருப எல்லாரும் அவனை ரட்சிக்கிறதுக்காக நிற்கிறார்கள். ஆனா அர்ஜுனன் உள்ளே நுழைந்தவன் கண்ணனே. முதல்ல துரோணர் முன்னால் நிற்கிறார். இவரை தாண்டி கொண்டு வியூகத்தை உடைச்சுன்னு உள்ள போவோம். இன்னைக்கு மேல 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 எங்க ஜெயத்ரதன் இருப்பானோ அவனை நோக்கி போறதுதான் ஓட்ட வேண்டிய உன் வேலை. நீ அதே ஓட்டின்னு போ. நான் அனைத்தையும் அடித்து புரட்டி கொண்டு நான் வந்துட்டே இருக்கேன், குறுக்க நிறுத்தாதே. துரோணாச்சாரியரோட சண்டை போட்டான். திரும்ப திரும்ப சண்டை நடந்துட்டே இருந்தது. கண்ணன் சொன்னார், இவர் இப்படியே தான் இருந்துட்டே இருக்க போறாரு, இவர் நாளை பார்த்துப்போம். அதனால நீ இவரோடய சண்டை போட்டுட்டீங்கன்னா நமக்கு நேரமே கிடையாது. இப்போ ஒண்ணு செய், அவர் பிரதட்சணம் வந்துட்டு சேவி கிளம்பிட்டே இருந்துட்டார். துரோணாச்சாரியர பிரதட்சணம் வந்தா நமஸ்காரம் பண்ணிட்டு, தேவரீர் ஆச்சாரியன் நான் சண்டை போடுறதா இல்லையா, இப்போ கோழையாட்டம் ஓடாதேன்னா. ஆச்சாரியன்ட்ட ஓடுறதுக்கு என்ன கோழத்தனுட்டான். அதனால பேசுறதுக்கே இல்லை. துரோணர் தாண்டி போயிட்டான், அர்ஜுனன் தாண்டினா. அடுத்தது யார் வந்தாலும் அதே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். பீமசேனன் வந்தார். அர்ஜுனன் எங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போயிருக்கார். பீமசேனன் விடல, பெரிய கதை எடுத்து ஓங்கி அடிச்சான். 8 தேர்ல மாறினார் துரோணாச்சாரியர். 8 தேரையும் அழிச்சான். இனிமே நமக்கு தேரே இல்லைன்னு தரையில நின்னுட்டார். இது அடுத்து பீமசேனன் வரும்போது அப்ப அர்ஜுனன் துரோணரை தாண்டி கொண்டு போக கர்ணன் தடுத்தான், அழிந்தே போனான், நிற்க முடியல. எதிர்த்து சல்யன் வந்து தடுத்தான், மூர்ச்சை அடைந்து கீழே விழுந்துட்டான். துச்சாசனன் வந்தான், ரத்தம் கத்தி ஓடினான். துரியோதனன் வந்தான், என்ன சண்டை போட்டும் தாங்கல. அப்படியும் தாங்கலட்டு துரோணாச்சாரியர் வந்து அவனுக்கு ஒரு தங்க கவசம் போட்டு விட்டார். உடம்பு முழுக்க தங்க கவசம் போட்டு இது அவனால உடைக்க முடியாது போன்னு அனுப்பிச்சார். அதை தவிர கவசத்தோட நிக்கிற அவனை தவிர அவன் தேரோட்டி குதிரை இருக்கிற அஸ்திர சஸ்திரம் மொத்தத்தையும் வெட்டி வெறும் கவசத்தோட தரையில் நுழைச்சிட்டான் அர்ஜுனன். அவனும் தோற்றோடி ஓடினான். தனியா தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கா. மத்தியான உச்சி வெயில் 1 மணி ஆயிடுச்சு. இன்னும் 4.5 மணி நேரம் தான். அதற்குள்ள சூரிய அஸ்தமனம் ஆயிட போறது. பாதி தூரம் இனிமே தாண்டி போகணும். அப்ப கண்ணன் சொல்றார், அர்ஜுனா குதிரைகளுக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, மேல அதுகளால ஓட முடியாது போல் இருக்கு. தவித்தான் அர்ஜுனா, எனக்கு 4.5 மணி நேரம். உனக்கு இருக்கிறதெல்லாம் குதிரைக்கு தெரியுமா அர்ஜுனா? அதுக்கு எப்ப கொள்ளு காட்டுமோ காட்டணும், எப்ப தண்ணீர் கொடுக்கணுமோ கொடுக்கணும் என்று சொல்லி இப்ப எங்க யுத்த பூமியில தண்ணீருக்கு போவேன், ஒரு இடத்தை காட்டி இங்க அஸ்திர பிரயோகம் பண்ணுன்னா வாருணாஸ்திரம் பிரயோகம் பண்ணா. அங்கிருந்து தண்ணீர் ஊற்றா எடுத்தது. அப்ப கண்ணனுடைய அதீதமான ஆசையாலே அந்த இடத்தையே ஒரு சின்ன பிருந்தாவனமா மாத்திட்டார். அவருக்கு அப்படியே இருந்த ஆசையோ இல்லையோ, குதிரைகளை பார்த்தார். ஓஹோ, நமக்கேற்றவா எல்லாரும் இங்க வந்திருக்கான்னுட்டு அந்த இடம் பிருந்தாவனமாச்சு, சோலையாயிடுதான். அந்த குருக்ஷேத்திர பூமிக்குள்ள ஹம்சங்கள், பக்கத்துல இருக்கிற பறவைகள், குயில், மான் எல்லாம் வந்துருத்தான். பார்க்கறதுக்கு அந்த இடம் நன்னா இருந்ததுன்னா நாரத பகவானே வந்துட்டார். அவர் வந்த உடனே அந்த இடம் ரொம்ப ரமணீயமா இருந்துதான். அப்பதான் கண்ணன் மெதுவா குதிரைகளை அவுத்து ஒரு இடமா போய் தண்ணி காட்டுட்டு அது குதிரைகளை புரள விட்டாராம். அது நன்னா உடம்பு இருக்கிற களைப்பு தீர மண்ணுல இப்படி அப்படி புரண்டுதான். புரண்டப்புறம் ஒரு குதிரையா தன் கையால தலைமையில நீவி விடுவாராம். அதுக்கப்புறம் தான் அதுகளுக்கு நன்னா உடம்பு சுஸ்தமாச்சு. பக்கத்துல இருக்கிற பழம்பாயெல்லாம் அதுக்கு கொடுத்து புல்லு காட்டி கொள்ளெல்லாம் வச்சு அதுக்கு வேண்டிய தண்ணீர் கொடுத்து இப்படி அப்படி அதுகளை ஒலாத்த விட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்தது. ஒரு 1/2 மணி 3/4 மணிக்குள்ள சரியாச்சு. இப்பதான் குதிரை ஓட தயாரா இருக்கு. வா அர்ஜுனா, இயற்கைக்கு விரோதமா நடக்காதே. நீ யாரோ நினைச்சு சபதம் போட்டுட்டு குதிரை ஒன்னோட ஓடி வரணும்னா விட போறதா? இப்ப நமக்கே கூட மழை பெஞ்சா ஆகாது, வெயில் அடிச்சா ஆகாது, உட்கார்ந்து ஆகாது, நின்று ஆகாதுன்னா இப்ப எதுதான் ஆகும்? லோகத்துல ஏதாவது ஒண்ணு நடந்துதான் தீரும். ஒரே குளிரா இருக்கே, மாறினா தேவையில்லைன்னா சித்திரை மாசம் வந்து ஒரே வெயிலா இருக்கேன்னா, ஐப்பசி மாசம் வந்தது ஒரே மழையா இருக்கேன்னா, மார்கழி மாசம் வந்துருக்கு குளிர் தான் வரும். அப்ப மாறி மாறி வரத்தானே போறது. உலக இயற்கையை நாம மாத்தக்கூடாது, பொறுத்துன்னு தான் போகணும். சல்யான் உத்ருத்ய பாணிபியாம் பரிசிருஜ்யத தான் ஹயான் உபாவர்த்தே யதாநியாயம் பாயயாமாச வாரிசா. அதுக்கு கண்ணன் நன்னா நீரூட்டினாராம். இட்டமான பசுக்களை இனிதி மறுத்தி நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமேனு பாசம். அவருக்கு சின்ன வயசுலேயே பசுமாடு கண்ணுக்குட்டிகளுக்கு நீரூட்டி விடுறதுல அவ்வளவு ஆசை. தானே குடிச்சு காட்டுவாராம். சின்ன கண்ணுக்குட்டி பிறந்திருந்தா அதுக்கு நக்கி குடிக்க தெரியாது. நல்ல கையை பின்னாடி கட்டிட்டு யமுனை ஆத்துல குறிஞ்சு நாக்கால தானே நக்குவராம்.
அதை பார்த்துட்டு ஓஹோ இப்படித்தான் தண்ணீர் குடிக்கணும் போல் இருக்குதுன்னு குதிரை கத்துக்குமா, மாடு கத்துக்குமா. அதனால இவருக்கு ரொம்ப ஆசை. அந்த பசுக்களுக்கு அங்க இருக்க அந்த குதிரைகளுக்கெல்லாம் நீர் ஊட்டினார். சதால் லப்தோதகான் ஸ்நாதான் ஜக்தான்னான் விகதக்லமான் யோஜயாமாச சம்கிருஷ்டா புனரேவ ரதோத்தமே. மறுபடியும் தேரில் ஏறி கண்ணன் அமர்ந்தான். வெகு வேகமாக போர் தொடர்ந்தது. ஒருத்தரா ஜெயித்து கொண்டு ஜெயத்ரதனுக்கு பக்கத்துல போறா. கடும் போர் தான். ஆனா எத்தனை பேர் அழித்து அவ பூரிஸ்ரவஸ்ன்னு பெருசா சண்டைக்கு வந்தான். சாத்திகையோட பூரிஸ்ரவஸுக்கு சண்டை. அப்படியும் இந்த அற்புத பராக்கிரமங்கள் பூரிஸ்ரவஸ் முடிஞ்சு போயிட்டா. தாண்டி போயிருந்தாலும் கண்ணன் சொல்றார், மணி 5:40 ஆச்சு அர்ஜுனா, பார்த்தா இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்காப்புல இருக்கு. இதற்குள் இவர்களை இன்னும் கிருபர் இருக்கார், கிருத்தவர்மா இருக்கார், அவர்களை தாண்டி இப்போதைக்கு போக முடியும்னு தெரியல. ஒன்னு செய்வோம், இந்த சூரியனை சட்டுன்னு நான் மாறையால மறைக்கிறேன். அந்த சூரியன் மறைஞ்சுட்டான்னு உடனே சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்துன்னு எல்லாரும் நிப்பா. ஜெயத்ரதன் போக மாட்டான். சூரியாஸ்தமனம் ஆயிடுத்து, இனிமே அர்ஜுனன் நம்ம கொல்ல மாட்டான்னு கிட்டக்க வருவான். அப்ப வர்ற சமயத்துக்கு நான் சூரியனை விலக்கி விடுறேன். சூரியன் இருக்கார், உண்மையில சூரியன் இருக்கார். அந்த சமயத்துக்கு நீ ஜெயத்ரதன் அழிச்சு விடலாம்ட்டு ஸ்ருத்வா நிநாதம் தனுஷஸ்ச தஸ்ய விஷ்பட்டம் உத்கிருஷ்டம் விவாந்தகஸ்ய சக்ராசனி ஸ்போடசமம் சுகோரம் விகிருஷ்யமானஸ்ய தனஞ்சயேன. அவனுடைய நீண்ட காண்டீபத்தை தனுஷ் டங்காரம் ஏற்படுத்தி கொண்டு அருகே போகிறான். ஜெயத்ரதனுக்கு ஓர் புறம் பயம். அப்ப கண்ணன் பண்ணதை சொல்றார், ஏதஸ்மின்னேவ காலேது திருதங்கச்சதி பாஸ்கரே. மேற்கு நோக்கி பாஸ்கரன் வேகமா இறங்குறார். திருதங்கச்சதி பாஸ்கரே அப்ரவீத் பாண்டவம் ராஜன் பரமானோ ஜனார்தனன் பாண்டவனான அர்ஜுனனை பார்த்து சொல்றார், வேகமா போ, நாழி இல்லே. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தியானா இந்த யுத்தத்தை நீ முடிக்க முடியாது, நீ தான் முடிவாய். யோகமத்திர விதாஸ்யாமி சூரியஸ்த ஆவரணம் பிரதி அஸ்தங்கத இது வெக்தம் திரக்ஷத்தேகா சிந்துராட். அஸ்தமனம் ஆயிடுத்து நம்ம பிரமிப்பான், மயங்குவான். அதை நான் மறைக்கிறேன்னு சொல்லிட்டு சக்கராயுதத்தை நினைத்தார். ஆழி கொண்டு இரவி மறைத்ததுன்னு போசரம். சக்கராயுதம் ஒரு 1000 சூரியர்களை ஒரு சேர எரித்தா என்ன ஒளியோ அந்த ஒளி. ஸ்புரத் சஹஸ்ரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவினாசி விஷ்ணோஹோ சக்கரம் சதாகம் சரணம்னு சொல்றோம் இல்லையோ. அப்பேற்பட்ட சக்கரத்தாழ்வார் கைகளலான் நேமியான் நம்மேல் வினகழிவான். 1000 சூரியன் கோட்டி சூரிய பிரகாசத்தோட வர அவ்வளவு பெரிய பிரகாசம் இன்னொரு ஒளி பேர்ல பட்ட இருட்டி போடும் இல்லையோ. ஒரு ஒளி இன்னொரு ஒளி பெரும் ஒளி வந்தாலே கண் இருண்டு போடும். அந்த ஒளியிலே சூரியனே இல்லை என்று எல்லாரும் நினைச்சு சூரியன் அஸ்தமிச்சுட்டார், ஜெயத்ரதன் தப்பிச்சுட்டான். அப்ப அர்ஜுனன் மாண்டானா? ஏதஸ்தமிதி பீபத்சு கேசவம் பிரத்யபாஷத ததா அசிருஜத்தம கிருஷ்ணா சூரியஸ்ய ஆவரணம் பிரதி யோகி யோகேன சம்யுக்தா யோகினாம் ஈஸ்வரோ ஹரி தே பிரகிருஷ்டா ரணே ராஜன்னு நாபஷ்யன்னு சைனிகா ரவி இல்லே, சூரியன் இல்லேன்னு பார்த்து சூரியன் இல்லையே அப்படின்னு அனைவரும் மேல் நோக்கி பார்த்துட்டு இருந்தா. அவ மேல் நோக்கி சூரியனை தேடுற தருணத்தை கண்ணன் உபயோகப்படுத்தி கொண்டார். அயம் காலோ மகாபாகா வதாயாஸ்ய துராத்மனா சிந்தி மூர்தானமஸ்யாசு குரு சாபல்யமாத்மனா. நீ போட்ட பிரதிகை இப்ப நிறைவேற்றிக்கொள். அதோ சூரியன், இதோ ஜெயத்ரதன், காண்டீபத்தை விடாதே, இப்போதே செலுத்து. அர்ஜுனன் சட்டென்று தன் அம்பை பூட்டினவன் தலையில விட போற சமயத்து கண்ணன் சொல்றார், அம்பு அவன் தலையை கொய்துக்கணும், தலை கீழே விழக்கூடாது, அம்பு தலையை எடுத்துன்னு போகணும்னார். இவர் என்ன புதுசா சொல்றான்னு அர்ஜுனன் அதை போலவே வில்ல வளைத்தான், அம்பை இட்டான். அம்பு தலையை கொய்துன்னு மேல போறது. அது கீழே விடுற சமயத்துக்கு அடுத்த அம்பை விடுறான். அது மறுபடியும் கீழே விடுற சமயத்துக்கு அடுத்த அம்பை விடுறான். கேட்கறான் கண்ணன் இடத்துல, நான் எவ்வளவு நேரம் இதை போல தலையை ஆகாசத்துல வச்சுட்டு இருக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லுன்னார். இதே ஜெயத்ரதனுடைய தந்தையார் ஒரு இடத்துல சமந்த பஞ்சகத்துக்கு வெளியில, இது குருக்ஷேத்திர பூமி, இந்த குருக்ஷேத்திர பூமிக்கு வெளியில சாயம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். அவர் மடியில இந்த தலையை கொண்டு போய் போட்டு விடுவோம். அதே போல விட அம்பு நேர தலையை எடுத்துன்னு போச்சு. சமந்த பஞ்சகம் வெளியில உட்காந்துருக்கார், ஒரு தலையில அவருடைய மடியில போய் விழுந்தது. அப்ப சொல்றார், தேஹன்யமானா வீரேன யோதாராஜன் ரணேதவ பிரஜகு சைந்தவம் பீதா தௌசமம் நாபிய தாவதான். அவருடைய தாப்பனார் அவருடைய தாப்பனாருக்கு விருத்த க்ஷத்ரர் என்று பேர். விருத்த க்ஷத்ரன் ஏற்கனவே இந்த குழந்தையை பெற்றாரோ இல்லையோ, ஜெயத்ரதனை பெற்ற போது அப்ப ஆகாசவாணி ஆச்சரியரி எல்லாரும் சொல்றா, ஒரு பெரும் வீரன் தான், மகாயோத்தா தான் இவன் அழிக்க போறான். ச காலேநேக மகதா சைந்தவம் பிராப்தவான் சுதம் ஜெயத்ரதம் அசித்ரக்னம் வாகுவாச்ச அசரீரிணி. அசரீரி வாக்கப்ப சொல்லித்து இவனை பெரும் வீரன் கொல்லுவான். அது கண்டு விருத்த க்ஷத்ரனுக்கு கோபம். யார் என்னுடைய பிள்ளையினுடைய தலையை கொய்வானோ அவன் தலை, யாரால் என் தலை கீழே விழுமோ, பிள்ளை தலை கீழே விழுமோ அவன் தலை சுக்கு நூறா வெடிச்சு விடணும், இவன் வரமாட்டான்.
ஆமா, அந்த வரத்தையும் வாங்கியிருக்கான். இப்ப கண்ணன் செய்தது, இந்த தலையை கொண்டு போய் அப்பா மடியிலேயே போட்டுவிட்டா அவர் இப்ப எழுந்திருப்பார். எழுந்திருக்கிற சமயத்துக்கு தலை அவரிடத்திலேருந்து தான் கீழே விழும். அப்ப யாரால் பிள்ளை தலை கீழே விழுந்ததோ அவன் தலை 100 உடையணுமோ இல்லையோ? அப்ப விருத்தக்ஷத்திரன் தலையே 100 உடையும் என்று கண்ணன் சொல்ல, ஓ இந்த மர்மம் இருக்கிறதா என்று சொல்லி கண்ணன் அம்பால கொண்டு போய் மடியில சேர்த்தான். ஏதச்சுத்வா சிந்துராஜா தியாத்வா சிரம் அறிந்தமா ஞாதீன் சர்வான் உவாதேசன் புத்திர ஸ்நேக அபிச்சோதிதா தஸ்மாத் ஜெயத்ரதஸ்ய த்வம் சிரச்சித்வா மகாமிருதே திவ்யேனாஸ்திரேண ரிபுஹன் கோரேண அத்புத கர்மனா. இவர் சொன்னா போலேயே சந்தியாவந்தனத்திலிருந்து அவர் எழுந்தார். எழுந்தவுடன் சுக்கலாக முடிந்தார். ஜெயத்ரதனும் முடிந்தான், அவன் தந்தையும் முடிந்தார். அத்தோட சபதம் நிறைவேறிற்று. ஜெயத்ரத வதம் முடிந்தது. சிவரத்துக்கெல்லாம் திரும்பி வந்தா தர்மபுத்திரர் அப்பதான் கொண்டாடினார். கண்ணா, நீ இன்னைக்கு இல்லாமல் போயிருந்தால் நாங்கள் இன்னைக்கு அழிந்தே போயிருப்போம். அர்ஜுனன் முடிந்தால் நாங்கள் முடிந்தோம். நாங்கள் முடிந்தால் இனி இந்த யுத்தமே நடந்திருக்காது. நீ பார்த்து தான் எங்களை ரட்சித்து கொடுத்தாய்ன்னு அவர் ஸ்தோத்திரம் என்றார். கண்ணனை ஸ்தோத்திரம் செய்து ஸ்தித சர்வமனா சர்வாத்மனா நித்யன் பிரியேஷுச்ச ஹிதேஷுச்ச தாம் செய்வ அஸ்மான் அபிஷ்ய ஆசிரித்ய சிருத்திய கிருதா சஸ்திர சமுத்தியம சுரைரிவா சுரவதே சக்கரம் சக்கரானுஜாகவே. எப்படி இந்திரனை எப்போதும் நீர் காக்கிறீரோ அதை போல் நம்மையும் ரட்சித்து கொடுத்தீர். உமக்கு வணக்கம். பால்யாத் பிரபிருதி தே கிருஷ்ணம் கர்மாணி ஸ்ருதவானகம். சின்ன வயசுலேருந்தே எங்கள்கிட்ட எவ்வளவு ஆசையோடு இருந்திருக்கீர். அமானுஷானி திவ்யானி மகாந்திச்ச பகூனிச்ச. அமானுஷ்யமான எத்தனையோ காரியங்களை பண்ணிருக்கீர். அதிமானுஷீல விருத்த வேஷை அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபை அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம். அப்படி கண்ணன் சொன்ன அப்பதிம சேஷ்டிதங்களுக்குள் ஒன்றுதான் ஆழி கொண்டு இரவி மறைத்து அர்ஜுனனை ரட்சித்து விட்டது. தத் பிரசாதாது சமுத்தேன விக்ரமேண அரிசூதனன் சுரேஷத்தங்கதசக்கர அத்வாதைத்யான் சஹசிரசா. இன்று இந்திரன் இந்திர பதவி அலங்கரிக்கிறான்னா கண்ணா உன்னால். பிரம்மா பிரம்மாவா இருக்கார்னா உன்னால். இன்னைக்கு நாம் அர்ஜுனனாக இருக்கான். பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள்னா உன்னால். தாமேவ சரணம் பிராப்த நிஸ்தரந்தி மனிஷினா என்னவர் திருவடிகளை பற்றினா மதிமந்தானம் ஆவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராத் ஜகத்ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக. பெரும் உபனிஷத்துக்கள் என்னும் கடலிலிருந்து அமுதம் போன்ற பிரம்மசூத்திரத்தை வேதவியாசர் எடுத்துக் கொடுத்தார். அது வேதாந்தத்தின் செழும் பொருளை சொல்ல வந்த நூல். ஆனால் அது கடினமாக ஒரு சிலருக்காக மட்டுமே அமைந்து விட்டபடியால் வியாசர் அனைவருமே ஓர் நூலால் பயன்பெற வேண்டும், அனைவருக்கும் புரியும்படி அர்த்தங்களை எளிமையாக்கி சொல்ல வேண்டும் என்கிற ஆசையோடு மகாபாரதத்தை எழுதினார். பத்ரிகாசிரமத்துக்கு மேலே வியாசாச்சாரியருடைய குகை உள்ளது. அங்கமர்ந்து கொண்டு பிரம்மாவின் அனுகிரகத்தால் பாண்டவ சரித்திரம், கண்ணனம்பெருமானுடைய அவதார சேஷ்டிதங்கள் ஆகிய அனைத்தையும் அருளி செய்தார். வியாசம் நாராயணம் வித்தின்னு சொல்லுவார்கள். நாராயணனே வியாசராக அவதரித்து மனிதர்களுடைய உஜ்ஜீவனத்துக்காக ஒரு பத்த ஜீவன் தன் பாபங்களை தொலைத்து கொண்டு மோட்சம் அடைய வேணும், இந்த ஆசை அவனுக்கு ஏற்படணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை மகாபாரதத்தை வியாசர் இயற்றினார். அதிலே முக்கியமான 4 பர்வங்கள் கோரமான யுத்தத்தை சொல்ல வந்தவை. பீஷ்ம பர்வ, துரோண பர்வ, கரண பர்வம், சல்ய பர்வம். முதல் 10 நாட்கள் நடந்த போரை பீஷ்மாச்சாரியர் சேனாபதியாக இருந்து நடத்தினார். 10ஆம் நாளன்று சிகண்டியை முன்னிட்டு கொண்டு போரிட்ட அர்ஜுனனின் அம்புகளாலே அடிபட்டு விழுந்தார். அடுத்த 5 நாட்கள் யுத்தத்தை துரோணாச்சாரியர் சேனாபதியாக இருந்து நடத்தினார். 15ஆம் நாள் போரில் அவரும் மாண்டு போனார். அடுத்த 16ஆம் நாள் காலை கர்ணன் சேனாபதியாக இருந்தான். 2 நாட்கள். 17ஆம் நாள்
அவனும் மாண்டு போனான். கடைசி ஒரு நாள் ஷல்யன் சேனாபதியாக இருந்தார், முடிந்தார். இப்படி 4 சேனாபதிகளாக 18 நாள் யுத்தத்தையும் நடத்தினார்கள். ஆனால் திருஷ்டத்யும்னன் முதலிலிருந்து கடைசி வரை பாண்டவர்களுக்கு சேனாபதியாக இருந்தான். நாம பீஷ்ம பர்வத்தின் கதைகளை பார்த்தோம். அடுத்து துரோண பர்வம். அதில் முக்கியமான நிகழ்ச்சிகள், பல வீரர்களாக சேர்ந்து கோழைத்தனத்தோடே அபிமன்யு என்னும் சாகச வீரனை அழித்தனர். அது முக்கியமா நடந்தேறியது தர்மபுத்திரனும் பீமனும் அபிமன்யுவை பின்தொடர்ந்து சக்கரவியூகத்தை உடைத்து கொண்டவன் செல்லும் போது அவனை பின்தொடர்ந்து இவர்களால் போக முடியவில்லை. அப்படி போக ஒட்டாமல் தடுத்தான் ஜெயத்ரதன். ஏற்கனவே திரௌபதீகரண பருவத்தில் ஜெயத்ரதன் திரௌபதியை தூக்கி போக, அப்போது அர்ஜுனனும் பீமசேனனும் அவனை பிடித்து கட்டினார்கள். அவமானப்பட்டு ஓடினான். சிவபெருமான குறித்து கோரமான தபசு செய்து ஓர் வரம் பெற்றான். சிவன் வரம் கொடுத்தார், உன் ஆயுளில் ஒரு நாள் அர்ஜுனன் தவிர ஏனைய 4 நீ கட்டுப்படுத்தி வைத்திருப்பாய், இந்த வரத்தை உனக்கு கொடுக்கிறேன்னு கூறினார். அந்த நாள் இந்த நாளாக பயன்பட்டது. அபிமன்யு அழிந்து போன நாள் அந்த நாள். சம்சப்தகர்களோட, அதாவது திரிகர்த்தர்கள் சுஷர்மாவை முன்னிட்டு கொண்டு அர்ஜுனனை தெற்கு பக்கம் ஓட்டி போயினர். அவர்களோடு அர்ஜுனன் போரிடப் போனபடியால் சக்கரவியூகத்தை உடைத்து கொண்டு உள்ளே போக அபிமன்யு மட்டுமே இருந்தான், செய்தான். வீர தீரத்தோடே போரிட்டான். பல யோத்தாக்களை 6 மகாரசிகளை அழித்து தானும் அனைவர் கையாலும் மாண்டு போனான். அப்ப இதுக்கு காரணம் ஜெயத்ரதன் தானே. அவன்தானே அடுத்து வருபவர்களை உள்ள வர முடியாமல் தடுத்தான் என்கிற கோபத்தோடு அர்ஜுனன் பிரதிஜை செய்கிறான். நாளை மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக இந்த ஜெயத்ரதனை அழித்து விடுகிறேன். அது பிரதிஜா பர்வ. அடுத்த பர்வம் ஜெயத்ரத வத பர்வ. அர்ஜுனன் சொன்னா போலே கடும் போர் புரிந்து கொண்டு சக்கரவியூகம், அதற்குள் பத்மவியூகம், அதற்குள் சூச்சி வியூகம், இப்படி ஜெயத்ரதனை காப்பதற்காக துரோணர் பல வியூகங்களை அமைத்திருந்தார். அனைத்தையும் உடைத்தெறிந்து கொண்டு கண்ணன் எப்படியெல்லாம் கூறினாரோ அப்படியெல்லாம் சண்டையிட்டு கொண்ட அர்ஜுனன் ஜெயத்ரதனை நெருங்கினான். ஆனாலும் மாலை பொழுதுசாயும் நேரமாகிவிட்டது. இனி கிருபர், கிருதவர்மா முதலானோரை ஜெயித்து ஜெயத்ரதன் அருகே போய் கொல்லுவது சாத்தியமில்லைன்னு கண்ணனுக்கு பட்டது. ஆகவே சூரியன் மறைந்தார் போலே தன் மாயாசக்தியால் அனைவருக்கும் காட்டினார். தன் சஹஸ்ரார சக்கராயுதத்தை கொண்டு சூரியனை மறைக்க எல்லாரும் சூரியன் அஸ்தமிச்சுட்டார். அப்ப அர்ஜுனன் நெருப்பில் குதித்து உயிர் மாய்ந்து போக வேண்டியதுதான் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் சட்டென்ற அர்ஜுனனுக்கு கண்ணன் உணர்த்தி, இன்னும் சூரிய அஸ்தமிக்கல் அர்ஜுனா, அதோ ஜெயத்ரதன் உள்ளான், எடு காண்டீபத்தை, அம்பை பூட்டு, அவனுடைய தலையை கொய்து கொண்டு போய் அவன் தகப்பன் சமந்த பஞ்சகத்துக்கு வெளியே தவம் புரிந்து கொண்டிருக்கிறான், மாலை சந்தியாவந்தனத்தில் உள்ளான், அந்த மடியில கொண்டு போய் தகப்பனாருடைய மடியில கொண்டு போய் தலையை போட்டுவிடு என்று கண்ணன் கூறினார். அதே போல அர்ஜுனனும் செய்தான். அந்த தகப்பனார் ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தார். யாரால் என் மகனின் தலை தரையில் உருளுகிறதோ அப்படி செய்தவனுடைய தலை சுக்குநூறாக பிளந்து போகும். அவர் மடியிலேயே பிள்ளையோட தலை விழுந்தது. எழுந்திருந்தார், மடியிலிருந்து தரையில விழுந்தது தலை. அப்ப அவர்தான் அதற்கு காரணம். அதனால் அவர் தலையே வெடித்து மாண்டு போனார். இந்த சரித்திரம் வரைக்கும் நேத்திக்கு பார்த்துட்டோம். ஜெயத்ரதனும் முடிந்து போனான். இனி துரோணவத பர்வா, முக்கியமான பருவம். துரோணாச்சாரியர் எப்படி முடிந்தார்னு இன்று பார்க்க வேண்டும். அத்தோட துரோண பருவம் முடிவடையும். அதற்கு முன்னால் கடோத்கச்ச வத பர்வா, ஜெயத்ரத வத பர்வா முடிந்தவுடன் கடோத்கச்சனை கண்ணனே ஏவி விடுகிறார்.
அப்போது எதற்காக கடோத்கஜன் போனான், அவன் ஆருடன் போரிட்டான், அவன் போரிட்டதுனால பாண்டவர்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மை ஏற்பட்டது அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் ஜெயத்ரதன் மாண்டு போனானுட்டு துரியோதனனுக்கு பெருந்துன்பம். என்னிடத்துல கெஞ்சினான், நான் நாட்டுக்கு திரும்பி போயிடுறேன்னு. நான் தான் பார்த்து துரோணர் காப்பார், அஸ்வத்தாமா காப்பார், கவலைப்படாதே நீ என்னோட இரு என்று கூறி வைத்தேன். அப்படி கேட்ட நண்பனை போய் இப்படி அழித்து விட்டேனே. சைந்தவே நிகதே ராஜன்னு புத்திரஸ்தவ சுயோதனா அஸ்ருபூர்ண முகோதீனா நிருத்சாகோ த்விபஜ்ஜயே. கண்கள் முழுக்க கண்ணீர் கோர்த்து கொண்டு உன் மகன் துரியோதனன் துரோணரிடத்திலே போய் துக்கத்தோடு பேசுகிறான். சொல்றதாரு? சஞ்சயன் திருத்தராஷ்டிரனிடத்துல பேசிட்டு இருக்கார். உன் மகன் துரியோதனன் வருத்தத்தோட சென்றான். துரியோதனன் கூறினான், பஷ்ய மூர்த்தாபிஷிக்தானாம் ஆச்சாரிய கதனம் மகது கிருத்வா பிரமுகத சூரம் பீஷ்மம் மம பிதாமகம். நான் ஒவ்வொருத்தரையாய் இழந்து கொண்டு வருகிறேன். நீர் சேனாபதியாக இருந்து எனக்கு என்ன லாபம்? முதல்ல பீஷ்மர் முடிந்தார், அவர் ஜெயிக்கிறேன் ஆரையும் விடமாட்டேன்னு சொன்னார், இழந்தே போனார். அடுத்து நீர் ஜெயிச்சு கொடுக்கிறேன்னு சொன்னீர், நீரானா ஒவ்வொருத்தரையாக பலி கொடுத்து கொண்டிருக்கிறீரே தவிர நீர் சண்டையிடுவதாக தெரியவில்லை. ஏ மதர்த்தம் பரிப்சந்தே வசுதாம் வசுதாதிபாக தேகித்வா வதுசைஸ்வர்யம் வசுதாம் அதிசேரதே. யார் ஒருத்தர் எனக்காக போரிட வந்தார்களோ, இந்த போரில் ஜெயித்த பிற்பாடு துரியோதனனை சக்கரவர்த்தியாக்கி உலகம் முழுக்க ஓர் குடை கீழே ஆள வேண்டும் என்கிற பெரும் ஆசையோட போரிட வந்தார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் மண்ணோடு மண்ணாக கிடக்கிறார்கள் பார். இவர்களே இல்லாத போது நான் எதற்காக போரிட வேண்டும்? என் நண்பர்கள் ஆறு நன்னார்க்கணுங்கிறதுக்காக நான் இந்த போரிடுகிறேனோ, அவர்களே மடிந்த பிற்பாடு நானேன் போர் செய்ய வேண்டும்? இது துரியோதனன் நினைக்கிறார். இதே கேள்விதான் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்டார். யாருக்காக நான் இவ்வளவு உழைக்கிறேனோ அவர்களே அந்த பட்சத்துல நிற்கிறச்சே நான் எதற்காக போர் புரிய வேண்டும்னு கேட்டார் இல்லையோ. அப்ப ஆரம்பிக்கிறச்சே அர்ஜுனன் கேட்டது. இப்போ ஒரு 15 நாள் அடிபடுற சமயத்துக்கு துரியோதனனுக்கு அதே வார்த்தை. சோகம் காபுருஷ கிருத்வா மித்ராணாம் க்ஷயம் ஈதிருஷம் அஸ்வமேத சஹஸ்ரேண பாவித்தும் பாவித்தும்ன சமுத்சகே. இனிமேல் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னாலோ ராஜசூய யாகம் செய்யவோ ராஜ்யத்தை ஆளவோ ஏதிலும் எனக்கு விருப்பம் இல்லை. நான் இத்தோடே ஓடிப்போகிறேன். ஆனால் ஒன்று, ஓடிப்போவதற்கு என் புத்தி இடம் கொடுக்கவில்லை. இவர்கள் அத்தனை பேரையும் அழிப்பேன், ஆனால் ராஜ்யம் இனி எனக்கு வேண்டாம். சத்யந்தே பிரதிஜானாமி சர்வசஸ்திரபிருதாம்பர இஷ்டாபூர்த்தேன ந ஷபே வீர்யேண ச சுதைரபி நிகத்தியதான் ரணே சர்வான். பாஞ்சாலர்கள் அனைவரையும், யாதவர்கள் வாஷ்ணேயர்கள் முதலான பாண்டவர்கள் அனைவரையும் அழிப்பேன், இது உறுதி. ஆனா அழித்த பிற்பாடு எனக்கு ராஜ்யத்தை ஆள்வதில் தற்போது ஆசையே போகிவிட்டது. ஹதோ ஜெயத்ரத செய்வ சௌமதத்திஷ வீரியவான் அபீஷாஹா சூரசேனாக சிபயோத பசாதயா. பால்ஹீகர்கள் போனார்கள், ஜெயத்ரதன் அழிந்து போனான், சௌமதத்தி இறந்தே போனான். சோகமத்ய கமிஷ்யாமி யத்ரதே புருஷர்ஷபாக. இவர்கள் அனைவரும் எங்கு சென்றார்களோ அந்த வீர சொர்க்கத்துக்கு இன்று நானும் போய்விடுகிறேன். ஹதாமதர்த்தே சங்கிராமே யுத்தமானா கிரீட்டினான். எனக்காக ஆரெல்லாம் சண்டை போட வந்தாலோ மொத்த பேரையும் அர்ஜுனன் கொல்கிறான். ஆனா அந்த ஒரு அர்ஜுனனை நீர் கொல்ல மறுக்கிறீர். நகிமே ஜீவித்தேனார்த்தா தான்றுதே புருஷர்ஷபான். எனக்கு இனி ஜீவனவே வேண்டாம். அவர்களை பிரிந்து அவர்கள் உயிரோடு இல்லாத போது நான் வாழ்ந்த என்ன லாபம்? ஆச்சாரியா பாண்டுபுத்திரானாம் அனுஜானாத்து நோ பவான். ஆச்சாரியா பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரியா கூப்பிடச்சே எப்படி கூப்பிட்டான்னா, ஏ ஆச்சாரிய பாண்டுபுத்திரர்களை பத்தி பார் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. இது ஏற்கனவே கீதா ஆரம்பிக்கச்சேவே இதே போல ஸ்லோகம் வந்தது. பஷ்யைதாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய மகதீம் சமும் வியூடாம் திருபதபுத்திரேன தவ சிஷ்யேன தீமதான்னு முதல்ல ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையோ. பஷ்ய ஏதாம் பாண்டுபுத்திரானாம், பாண்டுபுத்திரர்களாலே வியூகம் செய்யப்பட்ட இந்த சேனையை பாரும். ஹே ஆச்சாரிய, ஆச்சாரிய பாண்டுவின் மைந்தர்களால் அமைக்கப்பட்ட வியூகத்தை பாரும் என்றுதான் அவன் சொல்றான். ஆனா அந்த ரசிகர்கள் எப்படி அர்த்தம் சேர்த்துருவாள்னா, ஆச்சாரியன்னு பிரிச்சுட்டு பாண்டுபுத்திரர்கள் அமைத்த சேனையை பாருன்னு சொல்ல வேண்டாம். ஹே பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரிய, பாண்டுபுத்திரர்களுக்கு ஆச்சாரியர் என்னால்
என் பக்கம் இருந்துட்டு அவா பக்கம் சண்டை போடுறவரேன்னு அர்த்தம். பஷ்யைதாம் பாண்டுபுத்திரானாம் ஆச்சாரியன்னு ஸ்லோகம். ஆச்சாரியன்னு தான் விழிச்சொல், சம்போதனம். அதை கூப்பிட்டுட்டு பாண்டுபுத்திரர்களுடைய சேனையப்பாருன்னு சொல்லாமல் ஹே பாண்டுபுத்திரர்களுடைய ஆச்சாரியரேன்னு சொன்னால் இந்த பக்கத்துல இருந்துட்டே நீர் அந்த பக்கத்துக்குன்னா உழைச்சிருக்கீர். அதே போலத்தான் இங்கேயும் கேட்டான். துரோணாச்சாரியர் பதில் கூறுகிறார், துரியோதன கிமேவம் மாம் வாக் ஷரைரபி கிருந்தசி அஜய்யம் சததம் சங்கே புருவாணம் சவ்யசாச்சினம். நான் ஏற்கனவே உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன் துரியோதனா, சவ்யசாட்சியான அர்ஜுனனை போரில் வெல்ல முடியாது. அவனோட கூட கேசவனும் இருக்கிறபடியால் கேசவார்ஜுனர்களை இந்திரனோ சந்திரனோ வந்தால் கூட ஆரும் ஜெயித்து விட முடியாது. உன் வாக்கென்னும் அம்பால் என்னை கொல்லுகிறாய். ஏதனைவார்ஜுனம் ஏதைனைவார்ஜுனம் ஞாத்தும் அமலம் ஞாத்துமலம் கௌரவ சயுகே யச்சிகண்டவதீத் பீஷ்மம் பால்யமான கிரீடினா. அப்பேற்பட்ட பீஷ்மாச்சாரியரே அர்ஜுனனுடைய அம்பால் அடிபட்டு விழுந்துட்டார்னால் மற்ற பேரெல்லாம் எம்மாத்தனம். யான் ஸ்மதான் கிரகதே தாத்த சகுனி குரு சம்சதி அக்ஷான் நதேக்ஷா நிஷிதா பாணாஸ்தே சத்ருதாபனாக. இது எல்லாம் அர்ஜுனன் விடும் பாணம்னு நினைக்காதே. இவர்கள்லாம் எதனால இப்ப கொலையுண்டு போனார்கள் தெரியுமோ? அன்னைக்கு சகுனி அதர்மமாக சூதாடத் தொடங்கி பாசக்காய்களை உருட்டினான் அல்லவா, அந்த சமயத்துல உருட்டப்பட்டு ஜெயிச்சதே அந்த காய்கள் தான் இன்னைக்கு கூரான அம்புகளாக மாறி நம்ம அத்தனை பேரையும் கொன்று கொண்டிருக்கிறது. நீ என்னமோ நினைக்கிற இது அர்ஜுனன் விட்டு அம்புனுட்டு, நம்முடைய குற்றம். நாம் அதர்மத்தின் வழி போனோம், அந்த பாசக்காய்கள் தான் இப்ப அம்புகளா வந்திருக்கு. இதே போலத்தான் மந்தோதரி ராவணன் மாண்டு விழுந்தவுடன் அவன் மேல் புரண்டு அழுதாள். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனா ஸ்ரீவத்சவக்ஷாஹா நித்யஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதா துருவா. ராவணா, நீ யாரால் கொல்லப்பட்டாய் தெரியுமா? இந்த மனித ராமனால் அல்ல. அவன் சாமானியப்பட்டவன், அவனாலெல்லாம் உன்னை ஜெயிச்சுட முடியாது. உனக்கு இருக்கிற சக்தி என்ன, சாகசம் என்ன, வீரம் என்ன? ஆனா யார் தெரியுமா உன்னை ஜெயிச்சுட்டா? புலனடக்கமின்மை. உன் புலன்களை நீ அடக்கல, இந்திரியங்களை உன் வசத்துல வைக்காமல் திரிய விட்டு விட்டாய். ஆரோ பரதாரத்துக்கு ஆசைப்பட்டாய், அதற்குத்தான் நீ அழிஞ்சு போயிட்டே தவிர நாம் என்னமோ வெளியில இருக்கிறவாள்லாம் நம்மளை அழிச்சிடுவா கொன்னுடுவான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவர்கள்லாம் பண்ண மாட்டா. நாம நம்மாலதான் அழியணும். பல இடத்துல கோஷ்டி பூசெல்லாம் வந்துடும். அப்படி இந்த கட்சியில எல்லாம் பேசிக்கிறா பாருங்க, வேற யாரும் அவளை அழிக்கவே வேண்டாம், அவளே போர். ரஜோகுணம் தமோகுணம் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் கிருத்தானு கிரியமானானு கரிஷ்யமானானு. நேற்று பண்ணிருந்த பாப்பம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறது, நாளைக்கு பண்ண போறது, தெரிஞ்சு செய்தது தெரியாத செய்தது, பகவத் அபச்சாரம் பாகவத அபச்சாரம் ஆசக்கிய அபச்சாரம். சாஸ்திரம் செய்யின்னு சொன்னதை நான் செய்யாம இருந்தது, அது செய்யாதேன்னு சொன்னதை நான் செஞ்சது. இத்தனை விரோதிகள் நம்ம வச்சுட்டு இருக்கிறச்சே 11 அக்ஷோகிணியை கண்டா இப்ப நம்ம கலங்கணும். நமக்குள்ளேயே தான் இவ்வளவு பெரிய அக்ஷோகிணி சைன்யம் இருக்கே. ஆக இவர்கள் தோற்பது யாரோ வெளியாரிடத்திலே அல்ல, நமக்குள் இருக்கும் தீய குணங்களாலே. சரி, இருந்தாலும் உன் செஞ்சோற்று கடனை இன்று நான் தீர்க்கிறேன். நான் இன்னைக்கு செய்ய போகும் போரை பார். தொந்து துரியோதன பலம் எதி சக்தோசி பாலய ராத்திராவபிச்ச யோத்யந்தே சம்ரத்தாக குருசிருஞ்சயாக. இன்றைய போர் இரவு பொழுதிலும் நடக்கும். 13வது நாள் போர் அபிமன்யு முடிந்தான். 14வது நாள் போர் ஜெயத்ரதன் முடிந்தான். ஜெயத்ரதன் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி யுத்தம் நிறுத்தப்படவில்லை. அன்று இரவு முழுக்க யுத்தம் தொடர்ந்தது. இந்த ஒரு நாள் தான் அன்று இரவு. இது வரைக்கும் பீஷ்மாச்சாரியர் இருந்த வரைக்கும் அவர் சட்டம் ஒழுங்கா காப்பாற்றுவார். ஆனால் அவர் விடவே இல்லை. சரியா எந்த பக்கம் தோக்கராப்பில் இருந்தாலும் உடனே தன்னுடைய சங்கத்தை ஊதினார். சரியா 5:45 நிறுத்திடுவார் போல் இருக்கு. இப்போ வேலைக்கு போறவாள்லாம் 2 வகை. போய் ராத்திரி எல்லாம் உட்காந்து 8:30-9 மணி வரைக்கும். அப்புறம் அங்க இருக்கிற கோப்புகள் எல்லாத்தையும் வீட்டில் எடுத்துன்னு வந்து பார்த்து தூங்கிட்டே விழுந்துட்டே பார்த்து இது பார்க்கறது ஒரு வகை. சரியா 9 மணிக்கு போவேன் சுவாமி, 6 மணிக்கு வேலைன்னா சரியா 6 மணிக்கு மூட்டை கட்டிட்டு கிளம்பி வந்துடுவேன். இது 2வது வகை. 3வது வகை இருக்கு, 11க்கு போயிட்டு 3க்கே வந்துடுவா. அதோடைய சொல்லலை. இப்போ இந்த 2 வகை வரைக்கும் பார்ப்போம். அதனால பீஷ்மாச்சாரியர் சரியா 6 மணிக்கு அஸ்தமனம் ஆச்சுன்னா நிறுத்தி விடுறார். துரோணாச்சாரியர் நிறுத்தின்னு வந்தார். ஆனா இந்த 14வது நாள் துரியோதனன் இப்படி இடக்காக பேசிவிட்டபடியால் இன்று இரவு என் போர் சாமர்த்தியத்தை பார் அப்படின்னு ரொம்ப வேகத்தோட பேசினார். போர் தொடர்கிறது. அப்பதான் கண்ணன் யோசிக்கிறார், எப்ப ராத்திரி போர் நடக்கிறதோ இரவு பொழுதில் ராட்சசர்களுக்கு பலம், பகல் பொழுதில் மனிதர்களுக்கு பலம்.
ராட்சசர்களுக்கு ரஜினி சராள்னு ஒரு பேர் உண்டு. ரஜினி இரவு, சராள் இரவு பொழுதிலே சஞ்சரிக்கும் அவர்கள். கடோத்கச்சன் ராட்சசன் தானே, அப்ப அவனுக்கு இரவு பொழுதுல நல்ல சக்தி இருக்கும். அவனை இந்த சமயத்துல தான் நாம சண்டை போடுறதுக்கு அனுப்பணும். யாருக்கு எதிரே? இதுவரைக்கும் கண்ணன் பார்த்து பார்த்து எப்படியுமே முதல் 10 நாள் போர்ல கர்ணன் வரல. இப்ப துரோணாச்சாரியர் இடத்துல இருந்து கர்ணன் யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கார். ஆனா எப்ப அர்ஜுனன் கண்ணனுக்கு அருகில போனாலும் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி தேர கண்ணன் அப்பால் ஓட்டி சென்று விடுவார். அவர் நின்று இதுவரைக்கும் அர்ஜுனனையும் கர்ணனையும் போர் புரியவே விடல. நீ கூட பார்த்துட்டே இருப்ப, இத்தனை நாள் என்ன நடந்துட்டு இருக்கு? அப்பதான் அர்ஜுனனும் கர்ணனும் தான் சண்டை போடுறதுக்குன்னு வந்திருக்காள்னா 11ஆம் நாள் கார்த்தால கர்ணன் அர்ஜுனனை தேடி தானே போயிருக்கணும். அதை விட்டுட்டு ஆச்சே 14ஆம் நாள் ராத்திரி வந்துடுத்தேனால் அவர் எப்ப தேடின்னு வந்தாலும் கண்ணன் ஏதோ பண்ணிவிடுறார். பண்ணிவிட்டு அர்ஜுனன் அதுக்கு முன்னாடி நிற்க விடுறதே இல்லை. ஓர் காரணம், கர்ணனிடத்தே இந்திரனிடத்துல வரம் பெற்று வாங்கின சக்தி ஆயுதம் உள்ளது. அந்த சக்தி ஆயுதம் ஓர் முறை எய்யலாம். அது எய்தால் அர்ஜுனன் மாண்டு போவான்கிறத கண்ணன் அறிகிறான். அந்த சக்தி ஆயுதத்தை ஒரு தரம் பிரயோகப்படுத்த வச்சுட்டு அதை காலி பண்ணிட்டு அப்புறம்தான் அர்ஜுனனையும் கர்ணனையும் போர் செய்ய விடணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அவர் அப்படியே தள்ளி தள்ளி எடுத்துன்னு போயிருக்கார். கடைசியில் அந்த சக்தி ஆயுதத்தை தன்மார்பில் ஏற்று கடோத்கச்சன் மாண்டான். சக்தியும் முடிந்து போயிற்று. அதனாலதான் இந்த 14ஆவது நாள் ராத்திரி யுத்தம் ரொம்ப முக்கியமான யுத்தம். அதுக்கு அப்புறம் தான் கண்ணன் மூச்சு விடுறார். இப்ப நம்ம எல்லாம் பெருமாள் அனுகிரகிச்சிட்டார்னா ஆபத்து தீர்ந்து அப்படின்னு மூச்சு விடுமோ இல்லையோ. இப்ப கண்ணன் அன்னைக்கு ராத்திரி நிஜமாவே சிரிக்கிறார். இது வரைக்கும் 14 நாளா கொஞ்சம் முகம் உம்முன்னு தான் இருந்தது. அப்படி கண்ணன் சிரிக்கவே இல்லையா. அப்படி சிரிக்காத ஒருத்தரும் பார்த்ததே இல்லை. எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் சிரிச்சுன்னு பிரஹசன்னிவ பாரத அது கீதை சொல்ல ஆரம்பிக்குச்சு. அப்படி சிரிச்சுன்னு தான் கண்ணன் சொல்லியிருக்கார். அதுல இருந்தே அந்த சிரிப்பை காணும். 10 நாள் வரைக்கும் கூட தேவல. 11, 12, 13, 14 வரைக்கும் கர்ணன் எப்பப்ப யுத்த பூமியில் இருக்கானோ அர்ஜுனன் அவனை குறித்து போனாலோ கர்ணன் அர்ஜுனனை குறித்து வந்தாலோ கண்ணன் பார்த்து பார்த்து நகத்தின்னு போயிட்டு இருக்கார். அன்னைக்கு ராத்திரி சக்தி ஆயுதம் வீணாச்சு. கடோத்கஜன் அதை வாங்கி கொண்டு அழிந்தான். அப்புறம்தான் கண்ணனே சிரித்தாராம். ஓ, இனிமேல் நம் அர்ஜுனனுக்கு ஆபத்தில்லை. அப்ப வந்த காரியம் முடிஞ்சு போச்சு. இதே போலத்தான் ராமாயணத்தில் அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததா ராமஹா விஜ்வரஹா பிரமுமோத. வால்மீகி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ராமேஸ்வரன் திருப்புல்லானி, அதன் கரையிலே ராமன் வானரப்படகளோட இடங்கியிருக்கார். அங்க விபீஷணன் வந்து சரணம் என்று ராமன் திருவடிகளை பற்றினான். அப்பவே ராமன் அவனுக்கு இக்கரையிலேயே லங்கா பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். போகவே இல்லை. யார் இருக்கா தெரியாது, சண்டை போட போறோமா தெரியாது, அணை கட்ட முடியுமான்னு கூட தெரியாது. இந்த கூரத்தாழ்வான் கேட்டுண்டார். அப்திம் நதேரித ந ஜிக்ஞித ராட்சசேந்திரைஹி நைவாச்ச ஜிக்ஞித யதாச்ச பலாபலந்தம். அப்திம் நதேரித, இங்கிருந்து அக்கறைக்கு அணைகட்டலை கட்ட முடியுமான்னு கூட தெரியாது. அக்கறைக்கு போய் ராவணனுடைய பலம் தெரியாது, பலவீனம் தெரியாது, சண்டை போடுவோமா ஜெயிப்போமா தெரியாது, எதுவும் தெரியாத போது இக்கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணி ராமா நீ ஸ்ரீமன் நாராயணன் நிரூபித்தாய். ஒரு சாமானிய மனுஷனா இருந்தா அது தெரிஞ்சிட போறதா? அதிமானுஷ ஸ்தவம்னு அந்த ஸ்தவத்துக்கு பேர். கூரத்தாழ்வான் மொத்தம் 5 ஸ்தவங்கள் சாதித்துள்ளார். அதிமானுஷ ஸ்தவம், ஸ்ரீ வைகுண்ட ஸ்தவம், ஸ்ரீ வரதராஜ ஸ்தவம், சுந்தரபாகு ஸ்தவம், ஸ்ரீஸ்தவம் என்ன 5 சாதிச்சிருக்கார். ரொம்ப அற்புதமான நூல். அதிமானுஷம் நாள் மனுஷ சேட்டைகளை தாண்டி பகவான் பண்ணுகிறார். மனுஷனா பிறந்திருக்கிற காலச்சையே மனுஷ செயல் செய்யலையா, மனித செயலை தாண்டி தெய்வ செயல்களா புரிகிறாரோ இல்லையோ, அதைத்தான் அதிமானுஷ சேட்டித்தம்னு சாதிக்கிறார். ஒரு மனுஷனா இருந்தால் அக்கறைக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவோம், அப்படித்தானே சொல்லுவார். இக்கரையில என்ன நடக்கிறதுன்னே தெரியறதுக்கு முன்னாடியா பட்டாபிஷேகம் பண்ணுவா? பண்ணினார். பண்ணிட்டு ராம திருப்தியா உட்கார்ந்தாராம். விஜ்வரஹா பிரமுமோத, தனக்கு ஜுவரம் நீங்கி ராமன் அமர்ந்தான். விஜ்வரஹான்னா ஜுவரம் போச்சுன்னு அர்த்தம். ராமனுக்கு கூட ஜுவரமா? நம்ம கூட இந்த புராணங்கள் இத்திஹாசம் எல்லாம் படிக்கச்சே அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத போச்சு, வயிற்று வலி வந்தது, தலைவலியா இருந்தது, ஜுவரம் வந்ததுன்னு ஒங்கேயுமே எழுதவே இல்லையே சாமி. நம்மள ஆட்சி இத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கோம். எங்கேயான ஒரு 2 ஸ்லோகத்துல அவ நீ தலைவலி அதனால வரலையாம் சொல்லக்கூடாதா? பேசவே மாட்டேங்கிறான். சூரியனோ வாயு பகவானோ இன்னைக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா அதனால அவர் வரவே இல்லை. இன்னைக்கு அடுத்தால 6:15 இல்லை, நான் ஒரு 7 மணிக்கா உதிக்கிறேன்னு சூரியன் சொல்லியிருக்காராம். இதெல்லாம் நம்ம பேசுறதே இல்லை. அவர் சரியா 6:15 6:15. எந்த இதிகாசமா இருந்தாலும் புராணமா இருந்தாலும் தெளிவா உடம்பு சரியில்லாத பத்தியே எழுத காணும். ஆழ்வார்கள் பாசுரத்துல பிணின்னு சொல்றாளே தவிர
பிணி கொண்டு படுத்துட்டு இருந்தார்கள்னு பெருசா நம்ம யாரையும் பாக்குறது இல்லையோ. இருக்கா சொல்ல வந்தேன். அப்படி விபீஷணனுக்கு ராமன் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார். அப்ப அவருக்கு திருப்தியா இருந்துதான், ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு. ராமனுக்கு ஜுவரம் போயித்துன்னு வியாக்கியானம். என்ன ஜுவரம்னால், என் தம்பின்னு நான் யார சொல்லிண்டாலும் அவன் ராஜ்யம் வேண்டாங்கிறான். விபீஷணனை இப்பதான் தம்பின்னு சொல்லியிருக்கேன், இவனு எங்கேயான ராஜ்யம் வேண்டான்னு சொல்லிட்டான்னா நான் என்ன பண்றது? பரதனை தம்பின்னு மாட்டவே மாட்டேன்னுட்டான். லக்ஷ்மணனை தம்பின்னு நாட்டிலே இருக்கல கூடவே வந்துட்டான். சத்ருகன தம்பின்னு நீ யாருன்னே தெரியாது ராமா, எனக்கு பரதனை தான் தெரியும்ட்டான். அடுத்து குகன தம்பின்னு சொன்னேன், அவன் காடு வாழ் வேடம். சுக்ரீவன தம்பின்னு சொன்னேன், அவன் ராஜ்யத்தை ஏத்துட்டான் தேவலே, ஆனா அவன் மனிதனே இல்லை. இப்ப இந்த ராட்சசன தம்பின்னு சொல்லியிருக்கேன், இவன் என்ன சொல்லுவனோ ராஜ்யத்தை ஏத்துப்பனோ மாட்டானோன்னு பயமா. ராஜ்யம் சரி, நான் அபிஷேகம் பண்ணிட்டானோ இல்லையோ, கிருத கிருத்தியாக தாம் பண்ணினதெல்லாம் பண்ணினா போல ராமன் திருப்திப்பட்டான். ஒரு மனுஷனுக்கு நல்லது நடந்ததை கண்டு கடவுள் திருப்திப்படுற இடம். அதே போலத்தான் இங்கே இப்போ பாண்டவர்களுக்கு இனிமே ஆபத்தில்லே, அர்ஜுனன் ஆபத்து நீங்கித்துன்னு கண்ணன் திருப்திப்பட்டுகிறார். இதுதான் கடோத்கச்ச வதத்தின் அர்த்தம். பத்தயச்ச மகாபாகோ சதசக சஸ்திரபாணய அந்யோன்யமார்த்தயன் ராஜன்னு நித்தியம் எத்தாக பராக்கிரமே. ரொம்ப கோரமான யுத்தம் ரெண்டு பட்சத்துக்கும் விடிந்தது. ராத்திரி முழுக்க நேரம் போக அவரவர்களுக்கு மிகுந்த களைப்பு ஏற்படுறது. ஆனா துரோணாச்சாரியர் போரை நிறுத்துவதாக இல்லை, அர்ஜுனனும் போரை நிறுத்தல. நடுவுல ஒரு முறை இந்த சங்கேதம் மட்டும் பேசி வச்சிருந்தார்கள். ரொம்ப இருட்டா இருக்கிறபடியால் அவரவர்கள் தங்கள் தேருக்கு மேலே 5 தீபம் ஏற்றி வைக்கணும், யானை மேல இருக்கிறவா 3 தீபங்கள் ஏற்றி வைக்கணும்னு. அன்னைக்கு ராத்திரி குருக்ஷேத்திர பூமி பூரா ஒரே தீபம் ஏற்றி வச்ச பூமியா இருந்துதான். இருட்டு, இவ்வளவு பெரிய யுத்தம் நடக்கிறது, யானைக்கு மேல தீபம், தேருக்கு மேல தீபம். அப்போது கிருபாச்சாரியர் கர்ணன் இவர்கள் 2 பேருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அது கர்ணன் கிருபையரை அவமரியாதை பண்ணிவிட்டான். அது கண்டு மிகுந்த கோபம் வந்துடுத்து அஸ்வத்தாமாவுக்கு. அதனால கர்ணனை கொன்னுடுறேன்னு அஸ்வத்தாமா போகிறான். அஸ்வத்தாமாவனுடைய தாயின் கூட பிறந்தவர் கிருபாச்சாரியர். கிருபர் கிருபி 2 பேரும் பிறந்தார்கள். சரத்வான் என்பவருக்கு கிருபனும் கிருபியும் பிறந்தார்கள். கிருபியத்தான் துரோணாச்சாரியர் திருக்கல்யாணம் பண்ணிருக்கார். துரோணருக்கும் கிருபிக்கும் பிறந்தவன் தான் அஸ்வத்தாமா. அப்ப இவருக்கு மாமனோல்யோ, தன் மாமாவான கிருப்பர் இவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியனை போய் கர்ணன் அவமானப்படுத்தி பேசிவிட்டான்னு அஸ்வத்தாமாவுக்கு கோபம். அதனாலதான் கர்ணனை கொன்னுடுவேன்னு போனா. இது இவர்களுக்குள் நடந்த கலகம், இவாளுக்குள்ளேயே கலகம் நடந்து சண்டைக்கு போயிருக்கா. இத போல ஒரு தடவை சாத்தியகி திருஷ்டத்யும்னன் 2 பேருக்கும் உள்ளேயே சண்டை வந்துடுச்சு. ஏனெனில் திருஷ்டத்யும்னன் துரோணாச்சாரியருடைய தலையை வெட்டினான்னு இப்ப பார்க்க போறோம். பார்த்த உடனே இந்த கோழைத்தனமான தலையை செய்யாயேன்னுட்டு அர்ஜுனனுக்கு ஒரே கோபம், தன் மைத்துனன் பேர்ல கோபம். அர்ஜுனனுக்கு பரிந்து கொண்டு சாத்தியகியம் திருஷ்டத்யும்னனை வைதான். அப்ப திருஷ்டத்யும்னன் சொல்றார் சாத்தியகியின் இடத்தே, நீ மட்டும் பூரிஸ்ரவசை எப்படி கொன்னாயின்னு எனக்கு தெரியாதா? அவன் உன் தலையை வெட்ட வந்த போது எங்கோ இருந்த அர்ஜுனன் ஒரு அம்பு செலுத்தித்தானே பூரிஸ்ரவஸ் கையை வெட்டினான், அது மட்டும் நியாயமானதா? இனிவன் திரும்பி கேட்டான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய சண்டை. அப்ப திருஷ்டத்யும்னனுக்கும் சாத்தியகிக்கும் உள்ளேயே இது உட்போர், உட்கட்சி போர். அது இங்கேயே நடந்துருது. அதே போல அங்கேயும் உட்கட்சி போர் நடந்திருக்கு. இந்த 2 இவர்களையும் நடந்தது அவர்களையும் நடந்தது ஞாபகம் வச்சுங்க. கர்ணன் கூறுகிறார், பரித்ராசுமிக பிராப்தா எதி பார்த்தம் புரந்தரா தமப்பியாசு பராஜித்ய ததோஹந்தாஸ்மி பாண்டவம். இப்படி பாண்டவர்கள் நம்முடைய சேனையை அழித்து வருகிறார்கள், நாம் தேவையற்று பார்த்திருக்கிறோம். துரோணரும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறார், கிருபரும் செய்ய மறுக்கிறார். சர்வேஷாமேவ பார்த்தானாம் பால்குனோ பலவத்தரா. அப்போது கர்ணன் கொக்கரிக்கிறான், தற்புகழ்ச்சி. அவனிடத்தில் இருந்த ஒரு குறை, நான் பண்ணிடுவேன். அர்ஜுனனுக்கு ஏதும் தெரியாது, தர்மபுத்திரனுக்கு யுத்தமே தெரியாது. இதை சொல்லி இது ஒரு தப்பான பழக்கம். எதிராளி வீரர்களுக்கு என்ன சக்தி இருக்கோ அதை ஒத்துக்கிறவன் தான் வீரன். ஆனா எவ்வளவு வீரன் கர்ணனிடத்தில் இருந்தாலும் இந்த ஒரு குறை அவனிடத்துல இருக்கவே கடைசி வரைக்கும் இதுவே தான் அவனுக்கு எடுத்திருக்கு. இப்பவும் தன்னை பத்தி பேசுகிறார், நீங்க 6 செய்து கொடுத்தாதத்தை துரியோதனுக்கு நான் பண்ணி தரப்போறேன். இப்ப இன்றைய யுத்தத்தில் நான் ஜெயித்து கொடுக்க போகிறேன். 14வது நாள் ராத்திரி பேசிட்டு இருக்கான். நன்னாத்தான் யுத்தம் பண்றான், ஆனா மேலும் மேலும் தற்புகழ்ச்சியா பேசினான். தஸ்யாமோகாம் விமோக்ஷாமி சக்தின் சக்கர விநிர்மிதம். என்னிடத்துல சக்தி ஆயுதம் இருக்கு, சக்கரன் இந்திரன் கொடுத்த ஆயுதம். அந்த ஆயுதத்தை அர்ஜுனன் பேரில் விடுத்து அனைவரையும் அழிச்சுட போறேன். அர்ஜுனன் அழிந்தால் அனைவரும் இறப்பது உறுதி என்று ரொம்ப வேகமா பேசினான். அப்ப கிருபாச்சாரியர் அவனை இகழ்ந்து பேசினார். சோபனம் சோபனம் கர்ண
சனாத குருபுங்கவ துவயாநாதேன ராதேய வசசா யதி சித்தியதி. உன் பேச்சு மட்டும் உண்மையாச்சுன்னா எங்க எல்லாருக்கும் நீ தலைவியின் யார்பே கண்மா கரணா, நீ தான் தலைவனா இருக்கணும். வா உன் பேச்சு ரொம்ப நாளா சித்தி அடைய போறதே. விராட்ட நகரத்துல உன் பேச்சை பத்தி பார்த்தோமே, நன்னா நீ ஜெயிச்சிய அர்ஜுனனே, அப்பவே ஒண்ணுது தெரியாதா? கந்தர்வர்கள் எல்லாம் துரியோதனை சிறைப்பிடிச்சுன்னு போறச்சே பார்த்தோமே, அப்பவும் நீ பேசி கொண்டிருந்தே அதே அர்ஜுனன் வந்துன்னா ரட்சித்தார். பகுஷக் தத்யசே கர்ண கௌரவஸ்ய சமீபதா நதுதே விக்ரம கஷ்யத் திருஷ்யதே பலமேவவா. நம்ம கூடாரத்துக்குள்ள இருக்கிறச்சே கர்ணா நீ ரொம்ப நன்னா பேசுற. நான் இது வரைக்கும் பார்த்தது அதுதான். ஆனா இங்க வெளியில போன உடனே அர்ஜுனனுடைய வெள்ளத்தேர் கண்ணில் பட்டாலே உன் பேச்சு அடங்கிப்படுறது. இந்த பக்கம் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நன்னா பேசுற என்று வேணும்னு ஒரு வீரனை எழுந்துட்டார்னா அவன் அப்படி பேசினதை கண்டு பொறுக்கல அவருக்கு. சூராகர்ஜந்தி சததம் பிராவிருஷீவ பலாஹகாக பலஞ்சாசு பிரயச்சந்தி பீஜம் உத்பிருதாமிவ. அப்ப கர்ணன் சொல்றார், ஏன் சூரர்கள் எல்லாம் பேச மாட்டார்களா? தோள் தட்டுதல், சிம்மகர்ஜனை செய்தல், தொடை தட்டுதல், இதெல்லாம் சூர வீரர்களுக்கு உண்டு. ஒரு சண்டைன்னு போடுறாள்னா உண்மை எப்படிலாம் கொண்டுடுவேன் அப்படின்னு முதல்ல கொண்டே பேசுவா. தோல்லாம் தட்டிப்பா, ஹாஹான்னு சிங்கநாதன்லாம் பண்ணுவா. அதெல்லாம் ஒன்றும் வீண் அர்த்தம் கிடையாது. அது போரில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக. கிருப்பரே, உமக்கு எங்க இதெல்லாம் தெரிய போறது? நீர் பிராமணர், நீர் வீட்டில இருந்து தபஸ் பண்ணிருக்கணும். நான் க்ஷத்ரியன், நீர் போய் அங்கிருந்து இங்கு வந்தீரே. துரோணருக்கும் இது புரியாது, உமக்கு இது புரியாது என்று கிருப்பரிடத்துல சொன்னவன் அத்தோட நிறுத்துறேன். விருத்தாசூரான கர்ஜந்தி சாரதா இவ தொயதாக. கர்ணன் மேலும் கிருபாச்சாரியரை பார்த்து, இதை போல் மட்டும் என்னை குறித்து யாரேனும் பேசியிருந்தால் என் கத்தியால் அவன் நாக்கை துண்டாடி இருப்பேன்னு சொன்னான். அது கேட்டுதான் அஸ்வத்தமாக்கோ ஏமகுப்தஸ்து ராதேய பிரஹசன் பரதர்ஷப அப்ரவீச்சதா கர்ண குரும் சாரத்வதம் கிருபம். சரத்வானுடைய மகனான கிருபாச்சாரியரை பார்த்து, சத்தியமுக்தன் தொயா பிரம்மன் பாண்டவான் பிரதியத்வச்சா. நீர் பாண்டவர்களை பத்தி எப்போதும் புகழ்ந்து பேசுகிறீரே, உண்மை உண்மை, நீர் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏதேசான்னேச்ச பகவஹ குணாக பாண்டு சுதேஷுவை. இதே போல அவர்களுக்கு வேற நிறைய குணங்களும் உண்டே. நான் வேணா சொல்லட்டுமா? தேவையற்று சூதாட்டம் ஆடுவா, தங்கள் நிதானம் இழந்து போய் தங்களையே வைத்து சூதாடுவா, ஆடினத்துக்கு தோத்துட்டு காட்டுக்கு போனோம்னு சொன்னாமல் அதர்மத்துல காட்டுக்கு அமிச்சிட்டான்னு ஊர் முழுக்க பேசிட்டு இருப்பா. எத்தனை தரம் திருப்பி கூட்டாலும் தர்மத்துல சூதாட வருவார். சூதாட்டத்தில் ஆசேன்னு விராட்ட நகரத்துல மறைஞ்சிருந்து சூதாடினார். யத்தேவம் பக்ஷசே பூய மம பிரியமிக த்விஜ ததஸ்தே கட்கமுத்தம்ய ஜிஹ்வாம் சேத்ஸ்யாமி துர்மதே. துர்மதி படைத்த கிருபாச்சாரியரே, இப்படி மட்டும் நீர் பேசினத்துக்கு என் கத்தி எடுத்து உன் நாக்கை அறுத்திருக்க வேண்டும் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்டு தான் கோபம். அஸ்வத்தாமா எழுந்தான். யஸ்தான் பலவதோ நித்யம் மன்னசேதன் ஜிதாதம யதிஷேகம் யதாசக்தி யோத்தோதும் ஹை சக சயுகே துரியோதன ஹிதார்த்தாய ஜயோதைவே பிரதிஷ்டிதா. துரியோதனனுக்காகத்தான் உம்மை பார்க்கிறேன், இல்லைன்னா எப்போதோ அழித்திருப்பேன் என்று கர்ணன் பேசினான். அஸ்வத்தாமாவுக்கு பெருங்கோபம் மூண்டது. அவன் கத்தி எடுத்துக்கொண்டு கர்ணனோட சண்டைக்கு வந்தான். க்வதே வீர்யம் க்வசாஸ்திராணி யத்வாம் நிர்ஜித்ய சயுகே காண்டீவதன்வா ஹதவான் பிரேக்ஷதஸ்தே ஜெயத்ரதம். ஓர் பாணத்தில் ஜெயத்ரதன் அர்ஜுனன் முடிச்சிருக்கார். காண்டவ தகனத்தை வனத்தை முழுக்க தானே தகிச்சு முடிச்சிருக்கார். பாசுபதாஸ்திரத்தை சிவனிடத்துல நேர போய் பெற்றார். சிவனோட வில்யுத்தம் பண்ணிருக்கிற ஒரே அதிகாரிங்கிற பேர் எடுத்தவர். இத்தனை பெருமை இருக்கிற அர்ஜுனன் எங்கே, அல்பன் நீ எங்கே என்ற அஸ்வத்தாமாவே அர்ஜுனனை கொண்டாடினான். ஏன சாட்சான் மகாதேவா யோசித்த சமரே புரா. யாரோடு நேரம் மகாதேவன் பரமசிவனாரே முன்னால் சண்டையிட்டு இருக்கிறாரோ அது பார்த்த மூல்யம். பாசுபதாஸ்திரத்துக்காக இவன் தம்பம் பண்ணிட்டு இருந்தான். அப்ப ஒரு காட்டு பன்றி இவனை கொல்றதுக்கு வந்தது. 2 பேர் அந்த பன்றி மேல அம்ப விட்டா. யார் அம்பு முதல்னு சண்டை வந்தது. அர்ஜுன என்னதுதான்னா சிவன் என்னதுதான்னா. அப்புறம் சிவனோடையே சண்டையிட்டு அவன் அருளை பெற்றானே. அப்படி பண்ணிருக்கிற சக்தி அர்ஜுனன் ஒருக்கருத்தானே உண்டுன்னுட்டு இவனும் அவனு 2 பேரும் கைகலப்பில் ஈடுபட துரியோதனன் வந்து தடுத்தான். நமக்குள்ளேயே பூசல் வந்துட்டா நாம எங்க அவளை போய் ஜெயிக்க போறோம்? புரிஞ்சுக்கோ, நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. அஸ்வத்தாமன் பிரசீதஸ்வ க்ஷந்துமர்கசி மானத கோபக்கலுன கர்த்தவ்யா சூதபுத்திரன் கதஞ்சன. இவன் நமக்காக இருக்கிறவன் கர்ணன். வந்தன்னிலிருந்து நமக்காக போராடிட்டு இருக்கார். அவர் பேர்ல நீங்க கோபம் கொள்ள வேண்டாம். त्वयि कर्णे कृपे द्रोणे मद्रराजे अथ सौबले महत्कार्यम समासक्तम प्रसीद द्विजसत्तम. நான் ஒன்ன நம்பித்தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப துரியோதனன் இருக்கிற இது வரைக்கும் இவர் என்ன பெரிய சண்டை போட்டார்?
அவர் பெரிய வீரன் தான். ஆனா அப்பப்ப போடுறார், எல்லாரையும் போய் வச்சுட்டே இருக்கார். நீங்க எனக்கா போடலையேன்றார். எதுக்கு நமக்காக ஒருத்தர் பண்ணணும்? நாம நல்லவாளா இருந்தா நமக்காக எல்லாரும் பண்ணுவா. நாம தீயவர்களா இருந்தா கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச பேர் நமக்காக பண்ணுவா. நல்லவர்களா இருந்தா ரொம்ப நாளைக்கு ரொம்ப பேர் பண்ணுவா, நிலைக்கும். இன்னொன்னு, நல்லவர்களா இருந்து நமக்கு 2 பேர் உதவரா, இப்ப இல்ல, ஆள் கிடைக்கல, எது இல்லைனாலும் நம்ம வருத்தப்படுறதுக்கே ஒண்ணும் இல்லை. ஆனா தீயவர்களாக இருந்து உதவினான்னா அது அல்பத்துல போடும் இல்லையோ, அப்பதான் ரொம்ப வருத்தம் ஏற்படும். நமக்கு ஒத்துருலையேன்னு தோணும். ஆனா ரிஷிகள்லாம் இருக்கா, பெரிய ஞானிகள்லாம் இருக்கா, அவ கூட யாருமே வராட்டாலும் தனிமை அவர்களை வாட்டவே வாட்டாது. அவ நிம்மதியா இருப்பான். நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்கோம், நடந்தா நடக்க போறது, நடக்கலைன்னா நடக்க போல, முயற்சியை நான் எடுக்கிறேன், முடிக்க வேண்டியது பகவானுடைய பொறுப்பு, திருப்தியா இருந்துருவாளோ இல்லையோ. அதே அந்த திருப்தி துரியோதனனுக்கு வராது. இந்த நிமிஷமே கண்ணன் தர்மபுத்திரனை பார்த்து, போரும் தர்மபுத்திரா சண்டையை நிறுத்திக்கோன்னு சொன்னா நிறுத்திட்டு போறவர். அப்ப கூட மறுக்கேள்வி கேட்க மாட்டார். அந்த நம்பிக்கை, உறுதி, விசுவாசம் பகவானுடைய திருவாக்குல இருக்கணும். அது துரியோதன இடத்துல இல்லையோ. அவன் நான் நினைச்சது நாம நினைச்சோங்கிறதுக்காக ஒன்ன பண்ண போனா அதுல வெற்றியோ தோல்வியோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா சாஸ்திரம் சொல்லினத்த நான் நினைச்சிருக்கேன், அதை மங்களமா பெருமான தியானிச்சுட்டு பண்ண போறேன், அதனால இது நன்னா முடியணும்னு தொடங்கினால் வெற்றியோ தோல்வியோ நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம எத்தையோ ஒண்ணு நினைச்சுன்னு பண்ண போனால் அதுல வெற்றி தோல்வி ரெண்டுமே சந்தோஷத்தை கொடுக்காது. தோல்வி நிச்சயமா சந்தோஷத்தை கொடுக்காது. வெற்றி அடைந்தாலும் அது தர்மத்துக்கு விரோதமா நாசப்பட்டதுல வெற்றி பெற்றிருக்கேன் இல்லையோ, கண்ணன் என்ன சந்தோஷப்பட உட்படவே மாட்டான். அதுல ஏதாவது ஒரு ஆபத்து தள்ள வந்து விழும். இது வெற்றி பெற்றும் ஏதோ வருத்தத்தோடையே நாம் இருந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி நடந்தது இல்லையோ. ஜூதம் சொக்கட்டான ஆடினா, சூதாடி முடிச்சுட்டு தோத்துட்டு காட்டுக்கு போனது தர்மபுத்திரன். அவன் திருப்தியா காட்டுல எல்லா ரிஷிகளையும் பார்த்து பேசிட்டே இருக்கான். ஆனா அவன் என்ன பண்ணானோன்னு 12 வருஷம் தவிச்சுட்டே இருந்தான். இவன் நாட்டுல ஜெயிச்சுட்டும் தவிச்சான் துரியோதனன், தோத்துட்டும் திருப்தியா இருந்தான் தர்மபுத்திரன். ஏன்னா தர்மத்தின் வழி இருந்தான்ங்கிறதுனாலே சாதிக்கிறார். ஏன சாக்ஷான் மகாதேவ யோதிதா தைதர்ணே கிருபே கர்ணன், கிருபர், துரோணர், மத்ரராஜனான சல்யன், சௌபலனான சகுனி, இவர்களை நம்பித்தானே நான் சண்டை போட்டு இருக்கேன். அதனால எனக்காக நீங்கள் சம்மந்திகளாகுங்கள், ஒத்தருக்கொத்தர் சண்டை இட வேண்டாம் என்று துரியோதனன் வேண்டிக் கொண்டான். அதனால சரி, என் இருவருக்கும் சந்தி ஏற்பட்டது, சண்டை மேலே தொடர்ந்தது. கௌரவர்கள் பாண்டவர்கள் ராத்திரி வேளையில தீபம் ஏற்றி வைத்துக் கொண்டு போராடினார்கள். ஒரு அத்தியாயமே பிரதீபம். கேரளா பக்கம் போனோம்னா எல்லா கோயில்களையும் தீபம் தான். இதை போல விளக்கவா போடதே இல்லை. நம்ம இப்ப ரொம்ப கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்துல வரைக்கும் கூட ரொம்ப பெரிய பெரிய தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டோம். அங்க போனா சொக்கா போட விடுறதுலவா. கேரள விதேசங்களுக்கு போனாலே சொக்கா இல்லாமத்தான் போடணும், குளிச்சுட்டு தான் போகணும். ஆண் பெண் ஒரு வார்த்தை பகவானை தவிர மற்றதவா கோவிலுக்குள்ள பேசுறதே இல்லை. போனா பகவத் விஷயம் பேசுறா, ஏதோ நாம சங்கீர்த்தனம் இருக்கா, பாகவத புராணம் படிச்சுட்டு இருக்கா, நாராயண வாசிச்சுட்டு இருக்கா, சாஸ்திரநாமம் சொல்லிட்டு இருக்கா, அப்படியே ஒரு பிரதட்சணம் வர போறா. நாம போன உடனே முதல்ல திண்ணை எங்கன்னு பார்த்து விடுவோம். பார்த்துட்டு கொஞ்ச நாள் எங்க உட்காந்து ஏது நேத்தி போன தர சந்திச்சதுல இருந்து இன்னி வரைக்கும் நம்ம வீட்டுல என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத பேசிவிட்டு, என்னது புதுசா வாங்கியிருக்கோம், வேற இங்க வர்றவாளுடைய வம்பு தும்பு பேசக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். இது இத்தனையும் கோவிலுக்கு வந்து பேச வேண்டிய இடங்களே இல்லை. கோவில்ல ரொம்ப மின்சார விளக்குகளோ இந்த நாள் ஆதுனிக லோகத்தின் ஒரு பொருள்களோ அப்படி உபயோகப்படுத்துறதும் கூடாது. பழைய நாள் பொருட்கள் பழைய நாள் பத்ததியில தான் இருக்க வேண்டும். போர் மறுபடியும் தொடர்கிறது. 14ஆம் நாள் ராத்திரி போர். இப்பதான் கர்ணன் தன்னுடைய சக்தி ஆயுதத்தை எடுத்து, இனி இந்த போரை இன்று இரவோடு நாம் முடித்து விடுவோம், அர்ஜுனன் பேர்ல சக்தியை விடுவோம், அர்ஜுனன் அழிவான்னு அவன் தம் மனசுல வச்சுக்கிறார். எப்ப கர்ணன் சக்தி ஆயுதம் என்கிட்ட இருக்கு, இதை கொண்டு அர்ஜுனனை அழிக்க போறேன்னு அன்னைக்கு அஸ்வத்தாமாட்ட பேசினாரோ அதிலிருந்தே கண்ணன் அந்த வார்த்தையில காதை வச்சுட்டே இருக்கார். அப்ப எப்படியான இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த சக்தி ஆயுதத்தை வீணாக்கிடணும். ஏன்னா அவன் புத்தியில் அது பட்டுதுன்னா எய்வன் அல்லவா. அதைத்தான் சாதிக்கிறார். இந்திரனாலே கொடுக்கப்பட்ட சக்தி ஆயுதம் நிகத்தியலாயுதம் ரக்ஷா பிரகிஷ்டாத்மா கடோத்கஜா. அன்னைக்கு கடோத்கஜனை கண்ணன் கூப்பிட்டார், நீ போ, நான் இன்று சொல்ற காரியத்தை நன்றாக செய், இன்று உன்னுடைய தந்தைகளுக்காகவும் சிறந்த பாண்டவர்களுக்காகவும் நீ ஒரு காரியம் பண்ணியாகணும் என்று கண்ணன் அவனை கூட்டு பேசுகிறார். நச்சிக்ஷேப புனഃக்ருத்தா சூதபுத்திராய ராட்சசா அஷ்டவக்ராம் மகாகோராம் அசனிம் ருத்ர நிர்மிதாம் தியோஜன சமுத்சேதாம் யோஜனாயாம் விவஸ்தியாம் அசக்கியம் கர்த்துமன்யேன சர்வபூதேஷு மானத. 2 பெரிய ராட்சசர்கள் துரியோதனன் பக்கத்திலேயே இருந்தார். அலம்புஷன் ஒருத்தனுக்கு பேர், அலாயுதன் ஒருத்தனுக்கு பேர்.
இவர்கள் 2 பேரையும் துரியோதனன் அன்னைக்கு தான் ஏவி விட்டான். ஏன்னா ராட்சசாளுக்கு சக்தி இருக்கும்னு சொன்னால் இரவு போருக்கு அவா 2 பேரும் ஏற அலம்புஷனையும் கடோத்கஜன் அழிச்சுட்டான். அலாயுதனோட முதல்ல பீமன் யுத்தம் பண்ணா, அடுத்தது அவனையும் கடோத்கஜன் அழித்தான். 2 பக்கத்து ராட்சசாலா அன்னைக்கு போயிட்டான். அதுல 2 ராட்சசர்கள் துரியோதனன் பக்கம் இருக்கிறவர் அழிஞ்சுட்டா. இன்னும் கடோத்கஜன் உள்ளான். அவனை கூப்பிட்டு தான் கண்ணன் பேசுறார். சக்தி ஆயுதத்தோட கர்ணன் போரிட்டு வருகிறான். இன்று நீ உன் சாமர்த்தியத்தை காட்ட வேண்டும். அந்தர்ஹிதம் ராட்சசேந்திரம் விதித்வா சம்பிரகோஷன் சம்பிராக்ரோஷன் குரவ சர்வ ஏவ கதம் நாயம் ராட்சச கூடயோதி ஹன்யாத் கர்ணம் சமரே அதிருஷ்யமான. இன்னைக்கு கர்ணனை அழித்து உன்னை பெற்ற தந்தைக்கு பெருமை ஏற்படுத்தி கொடு. பீமசேனனுடைய பிள்ளை கடோத்கஜன், உன்னை பெற்றவர் பீமன், அவருக்கு இன்னைக்கு நீ பெருமை ஏற்றி கொடுக்கணும். தாம் சக்தி பாஷாண பரஸ்வதானாம் பிராசாதி வஜ்ராசினி முத்கராணாம் விருஷ்டிம் விஷாலாம் ஜலிதாம் பதந்தீம் கர்ணா சரௌகை ந சசாக ஹந்தும் ஷராஹதானாம் பததாம் பயானாம் வஜ்ராஹதானாஞ்ச ததா கஜானாம். நீர் சொன்னபடிக்கு அவசியம் செய்கிறேன். ஏற்றுக்கொண்டான். கடோத்கஜன் போனான். கர்ணனோட கோரமான யுத்தம் புரிகிறான். எத்தனை பேர் கர்ணனுக்கு உதவறதுக்காக வந்தாலும் அவர்களையெல்லாம் அழித்தான். வேறு வழியின்றி போய் கௌரவர்கள் பயத்தாலே நடுங்கி கர்ணனிடத்துல பிரார்த்திக்கிறார். இன்றிரவு நீ கடோத்கஜனை அழிக்காமல் போனால் அவன் நம்ம மொத்த பேரையும் கொன்று குவித்து விடுவான். ஆகவே கர்ணனே, மறைச்சு மறைச்சு வச்சிருக்கிய உன்னுடைய சக்தி ஆயுதன், அதை பிரயோகப்படுத்தினா தான் கடோத்கஜன் இறப்பான் என்று கௌரவர்களே சொல்லி கொடுத்தார். சொன்னத்தை கர்ணன் கேட்கிறான், இல்லே அது அர்ஜுனனுக்காக வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லி பாத்துக்கிறான். ஆனா பக்கத்துல இருக்கிற ஒத்தொத்தரா நிர்பந்தப்படுத்துறா. இதை நீ இன்னைக்கு அனுப்பலேனால் எய்யலேனால் கடோத்கஜன் நம்ம எல்லாரும் இன்னைக்கு ராத்திரியே கொண்டுடுவான். நம்ம இருந்தான்னா அர்ஜுனோட சண்டை போட நம்ம மொத்த சைன்யமே போயிடும்னு சொல்ல சேருவேர் வழியற்று போய் மிகுந்த சிங்கநாதத்தோட சக்தி ஆயுதத்தை எடுத்து பிரயோகம் பண்ணினார். அது நேரே பிரஜ்வலனமாய் எல்லா இடத்துலயும் தீப்பத்தினா போல கடோத்கஜன் மேல போயிட்டு. அப்ப பக்கத்துல இருக்கிறவாள் அவனை பார்த்து பாண்டவர்கள் கூறுகிறார், கடோத்கஜா சக்தி ஆயுதம் உன் மேல பட போறது, உன் உடம்ப வளர்த்துக்கொள். பெரும் உடம்பாக ஆனான். தன்னுடைய சரீரத்தை பெரிய வளர்த்துண்டு சக்தி ஆயுதம் பட்டது. பிராணனற்று கீழே விழுந்தான். அவன் விழுந்த இடத்துக்கு கீழே அகப்பட்டு ஒரு அக்ஷௌகிணி வீரர்கள் போயிட்டான். அதற்காகத்தான் உன் உடம்ப வளர்த்துக்கொன்னு சொல்லியிருக்கார். இதம் சான்யச்சித்திரம் ஆச்சரிய ரூபம் சகாராசௌ கர்ம சத்ருக்ஷயாய தஸ்மின் காலே சக்தி நிர்பின்ன மர்மா பபௌ ராஜன் சைலமேக பிரகாஷா ந தத்ரூபம் சதத்ரூபம் பைரவம் பீமகர்மா பீமம் கிருத்வா பைமசேனி பபாத. பீம ரூபமா ஆக்கிண்டானான். ஏன்னா அவன் பைமசேனி இல்லையோ, பீமசேனனுடைய மகன். பீமசேனஸ்ய அபத்யம் புமானு பைமசேனி, அவன் பைமசேனி. அதனால பீமமா பெரிய உருவத்தை வளர்த்துட்டானான். ஹதோயேஷ்வம் தவ சைன்யேகதேச மதோதயத் ஸ்வேன தேகேன ராஜன் ஏதத்ரக்ஷஸ்வேன காயேன தூர்ணம் அதிப்பிரமாணேன விவர்த்ததாச்ச பிரியங்குர்வன் பாண்டவானான் கதாசு ரக்ஷௌகிணியும் தவதூர்ணம் ஜகான. தான் உயிர் விடும்போது கூட பாண்டவர்களுக்கு வேண்டியதை நல்லதே பண்ணிண்டு ஒரு அக்ஷௌகிணி கௌரவர்களை முடித்து கொண்டே கீழே விழுந்தான். அத்தோட கடோத்கஜன் வதம் பண்ணப்பட்டான். அத்தனை பேருக்கும் வருத்தம். நம்ம பிள்ளையில ஒருத்தன் போயிட்டானே என்ன, பீமசேனனுக்கு வருத்தம், அர்ஜுனனுக்கு வருத்தம். நம் பொருட்டு இவன் சக்தி ஆயுதத்தை ஏத்துன்னு நம்மளை காப்பாத்திருக்கான், இதை நாமே தானே நெஞ்சில ஏத்துட்டு இருக்கணும் என்று அர்ஜுனன் வருத்தப்பட்டு இருக்கார். கண்ணன் மட்டும் தனியா போய் சிரிச்சிருந்தார். அதை பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் சற்றே துணுக்கென்று இருந்தது. வாசுதேவஸ்து ஹர்ஷேன மகதாபி பரிப்ளுதா நநாத சிம்மநாதம் வை பரியஸ்வஜத பால்குணம். பால்குணம் அர்ஜுனனை கட்டிக்கிறாராம் கண்ணன். சிங்கநாதம் பண்ணி, அர்ஜுனா ஆச்சு, இன்னைக்கு நடத்த வேண்டிய யுத்தத்தை நன்னா நடத்தியாச்சு என்று கண்ணன் கூறுகிறார். ஆருக்கும் புரிவானில்லை. கேட்கிறார்கள், எத்தே தன்ன ரகசியந்தே வக்துமர்ய சரிந்தமன். நீ இப்படி சந்தோஷப்பட்டதுல ஏதான ரகசியம் இருக்கா? நாங்க நம்பலையே. யாருக்கு ஆபத்து வந்தாலும் கண்ணா, நமக்குள்ள ஒருத்தருக்கு ஆபத்துன்னா நீ வருத்தப்படுவியே, இன்னைக்கு என்ன நீ சந்தோஷப்படுகிறாய்? வாசுதேவ உவாச்ச அதிஹர்ஷம் இமம் பிராப்தம் ஸ்ருடுமேத்வன் தனஞ்சய அதீவ மனச சத்யா பிரசாதகரம் உத்தமம். இன்னைக்கு மனசுக்கு திருப்தி ஏற்படுற செயல் நடந்திருக்கு. சக்தி ஹஸ்தம் புனఃகர்ணம் கோலோகேஸ்தி புமானிக. சக்தியை கையில பிடிச்சிருக்கிற கர்ணனை எதிர்த்து உலகத்தில் ஆளில்லை, அவனோட போரிட முடியாது. உன் உயிரை இந்த 4 நாளா பாதுகாத்துக்கிறதுக்குள்ள நான் நினைச்சது எனக்கு தெரியும். ஏனமபிதிஷ்டேது கார்த்திகேயம் விவாகவே. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அர்ஜுனனிடத்தே நீ அந்த பக்கம் போகாதே, கர்ணன் சக்தி ஆயுதம் வச்சிருக்கார், போனா உனக்கு ஆபத்து, ஆட்டம் 4-5 நாள் கழிச்சு பண்ணிப்போம்
என்று மட்டும் சொல்லலாம் இல்லையோ, சொன்னா முதல்ல அர்ஜுனா அங்கதான் போவோம். ஏன்னா வீரர்கள் கதை நமக்கு தெரியுமே. இதை சொன்ன உடனே நானாவது கர்ணனை கண்டு பயப்படுவதாவது, அது சக்தியோ அசக்தியோ ஏதோ போவேன்னு இல்லையோ. அதனால அவங்ககிட்ட கூட இதை சொல்லவே முடியாது. பார்த்து பார்த்து தானா நினைச்சுன்னு விளக்கின்னு போகணும். இது ஒரு அர்ஜுன இடத்துல மட்டும் இல்லை, பகவான் நம்முடைய ஹிருதய கமலத்துக்குள்ள உட்காந்துருக்காரோ இல்லையோ. இது இராமடம் ஊட்டுவாரை போலே நாராயணன் காக்குறான்னு பூர்வாச்சாரியர்களுடைய வியாக்கியானம். இராமடம் ஊட்டுதல்னு ராத்திரி வேளையிலே மடம் திறந்து வச்சிருக்கா. ஒரு பிள்ளைக்கு அம்மாவோட கோவிச்சுன்னு நான் இனிமே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட சண்டையை போட்டு தெருக்கோடியில் இருக்கிற ஒரு மடத்துக்கு போயிட்டான். ராத்திரி 8 மணியான இவனுக்கு பசிக்கும்னு அம்மாவுக்கு தெரியும். அங்காறு சோடு போறப்படா. ஆனால் இவன் என்ன வெள்ளிக்கணியில் எல்லாத்தையும் பேசி எடுத்துட்டு தத்வானெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எடுத்துட்டு நேரம் மடத்துக்கு போனா சத்திரத்திலே பிள்ளை இருக்கான்னு தெரியுது. ஆனா இவ கொடுத்தா அவன் வள்ளுன்னு இப்போ ஒழுப்பாரான், வாங்கிக்கவே மாட்டான். அதனால சத்திரத்து முதலாளி கிட்ட பாத்திரத்தோட கொடுத்துட்டு நீ உன் பாத்திரத்துல மாத்திண்டு நீ கொடுத்ததா கொண்டு போய் பிள்ளைகிட்ட கொடு, நான் கொடுத்தேன்னு சொல்லாதே, நான் கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டான், நீ கொடுத்தேன்னு சொல்லுன்னா அவன் கொண்டு கொடுக்குறான். ஜன்னல் வழியா தாயார் பாக்குறான். அந்த பிள்ளை பசியில வாயில என்ன 8 மணிக்கு எடுத்து போட்டுக்கிறான். போட்டுன்றத பார்த்துட்டு திருப்தியா வீட்டுக்கு போயிட்டான். அப்ப நேரா போனா என்ன ஆகும், உன்னை யார் கொன்ற சொல்ல முடியாதுன்னு சொல்லுவனும் இல்லையோ. இத போல பகவான் எதுக்கு நமக்கு உள்ளேயே உட்காண்டிருக்கா, நம்ம முன்னாடி வந்து இருந்து நமக்கு நல்லது பண்றதானே. என்னால் அவர் முன்னால் வந்தாலே நான் என் பாட்டை பார்த்துப்பேனே நீ யாருன்னு கேட்போமா. அதனாலதான் கேட்காம உள்ளேயே உட்காண்டிருக்கா. இது இராமடம் ஊட்டுவாரை போலே ராத்திரி வேளையில இப்போ ஒரு பிள்ளை சாப்பிடணுங்கிற எண்ணத்துல தாயார் அவனுக்கே தெரியாத நல்லது பண்றாளோ இல்லையோ. அத போல பெருமான் நமக்குள்ளேயே உட்காண்டிருந்து தானேற நாள் பார்த்திருக்கும். என் ஊரை சொன்னாய், என் பேரை சொன்னாய், அடியார்க்கு ஒதுங்க நிழல் கொடுத்தாய், அவர்கள் விடாய் தீர்த்தாய் என்று பிராசங்கிகமாய் யாதிருச்சிகமாய் ஆனுஷங்கிகமாய் 1-10 கொண்டு நடாத்தி போரும்னு புலலோகாச்சாரியர் சிவஜனபுவனத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சூத்திரத்துல சாதிக்கிறார். 1-10 ஒரு சின்ன நல்லதை நம்ம பண்ணோம்னால் அதை 10-10 பெருக்கி பெருமாள் நடத்துறாராம். உள்ளேயே அமர்ந்திருந்து இங்க எவ்வளவு மலம் மூத்திரம் ரத்தம் மாம்சம் சீழ் சதை இந்த உள்ள இருக்கிறத அப்பப்போ படத்துல அறுவை சிகிச்சை எல்லாம் காட்டுறான் பாருங்க. நமக்கே ஹிருதய சிகிச்சை எல்லாம் பண்ணுவா, உள்ள இருக்கிறதெல்லாம் மாத்திராளோ இல்லையோ. அதை பார்த்தா நமக்குள்ளேயா எப்படி இருக்கு, நமக்கே பயமா இருக்கும். அன்னைக்கு ராத்திரி நமக்கு 2 நாள் சாப்பாடு கூட சுமாராத்தான் வேண்டிருக்கும். அவ்வளவு தூரம் ஜிகுப்ச வெறுப்பு வர்றாப்புல இருக்கும் இல்லையோ. உள்ளது வெளியதானால் காக்கை ஓட்ட காலம் போராது. இந்த தோல் மேல மூடிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாரும் அழகா இருப்பா. ஒரு அடிபட்டு தோல் பிஞ்சு இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கிற நாய் நரி ஈ பூனையை ஓட்டுறதுக்கு ஆள் போடணும். அவ்வளவுதான் நம்ம நிலவே. உள்ள இருக்கிற மாம்சம் நிமிஷ போதில் வெளியானால் அது வரைக்கும் நெத்தி அழகென்ன, கண் அழகென்ன, காதழகென்ன, மூக்கழகென்ன, கவிதை எழுதிட்டு இருக்கலாம், 100 பாட்டா எழுதிட்டு இருக்கலாம், எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அடிபட்டு உள்ள இருக்கிற சதை வெளியில வந்தால் காக்க ஓனா என்னென்ன வருமோ எல்லாம் வரும். அதை ஓட்டுறதுக்கு தான் ஆள் போடணும். அப்ப பார்த்தால் அழகுக்கு ஆட்படாமல் பகவானுடைய அழகுக்கு ஆட்பட்டு மற்றபடி மனுஷர்கள் ஆண் பெண்ணின் அழகுக்கோ பெண்ணின் ஆண் அழகுக்கோ ஆட்படாம இருக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி என்னது, தானே பயம் பிடிச்சுடும். வேண்டாம் சுவாமி, இது எதுக்கு நமக்கு வீணான வம்பு, இப்போ வேண்டாம் அப்போ விட்டுடுவோம் இல்லையோ. யாருமே இப்போ அவன் இளமையா இருந்தா அழகா இருக்க போறா. இப்ப இதே ஒரு ஆணை பாக்குறோம் ஒரு பெண்ணை பாக்குறோம்னா இவருக்கு 98 வயசானா எப்படி இருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். பார்த்தாலே முகத்துல எப்படி இருக்கும், சதை எப்படி இருக்கும், அப்படியே சுருக்கமா விழுந்திருக்கும், ஒன்னும் அழகா இருக்க போறது இல்லை. ரொம்ப அழகா இருக்கே அவருக்கு. மூக்கு நன்னா இருக்கு, அந்த மூக்குக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருக்குன்னா என்ன ஆகும்? இப்படி நினைச்சா தான் நம்ம இந்த சம்சாரத்துல தாண்டவே முடியும். வேற வழி இல்லை. அடி அப்ப பொய்யே சொல்லல, உண்மைதானே. அப்படி ஒரு வந்துடுத்துன்னா எத்தனை பேர் வந்தவாளை பார்த்திருக்கோம். அப்ப வந்துட்டான்னு சொன்னா அவ படுற பாடு அவளுக்கு தெரியும் இல்லையோ. கத்திய வைக்கிற வரைக்கும் எல்லாம் நன்னா இருக்கும். ஆனா கத்தி எடுத்து ஒரு இடம் அடிபட்டுடுத்துன்னு சொன்னால் ஒன்னும் அழகா இருக்காது. அப்ப நித்தியமான லோகத்துல தான் நித்தியமான திவ்ய திருமேனி கிடைக்கும். அதற்குத்தான் நம்ம ஆசைப்படணுமே தவிர ஆக உள்ளதெல்லாம் நன்னா இருக்கும், வெளியே தானால் ஓட்டுறதுக்கு ஆள் கிடைக்காது. அவ்வளவு அசிங்கம், அவ்வளவு தாழ்ந்ததான இந்த உள்ளத்துக்குள்ளே இந்த ஹிருதயத்துக்குள்ள ஆனந்தமா எப்பவுமே பெருமாள் உட்காந்துருக்கார். நமக்கே அங்க இருக்க பிடிக்க மாட்டேங்கிறது. ஆனா அவர் அந்த மலத்துக்குள்ளேயும் மூத்திரத்துக்குள்ளேயும் ரத்தத்துக்குள்ளேயும் இங்கே இருந்தா பக்கத்துல தடதடான்னு ஒரு சத்தம் கண்டே இருக்காது. நம்ம கூட அப்பப்ப வச்சு கேட்டா கேட்கறது இல்லையோ இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அது. ஏன்னா அந்த சத்தம் நின்று போச்சுன்னா இல்லேன்னு அர்த்தம். அப்ப அந்த சத்தத்துக்கு பக்கத்துல பெருமாள் உட்காந்து இவன் இன்னும் இருக்கான் சரியாயிடுவான் அப்படின்னு நினைச்சுட்டே உள்ள உட்காந்துருக்காரு இல்லையோ. இதை பார்த்து தான் வேதாந்த தேசிகன் சபதம் எடுத்தார். சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமேபிலாஷா. இந்த ஹிருதய கமலத்துல நீ இருக்கிற உன்னை சேவிக்கிறத விட்டுட்டு நீ வைகுந்த வாசமே கொடுத்தாலும் நான் வரலேன்னு விட்டாரு. நீ எவ்வளவு ஆசையோட எனக்குள்ள உட்காந்துருக்கேன், நான் எதுக்கு இதை விட்டுட்டு அங்க போகணும்? இப்போ
உனக்கு எங்கிட்ட இருக்கிற ஆசையில 100 மடங்கு அடியேனுக்கு உன்னிடத்துல இல்லை, அதை வளர்த்துக்க முடியுமான்னு இங்க இருந்து கொண்டு நான் பாக்குறேன். அப்ப பெருமான் நமக்குள்ள உட்காந்து இராமடம் ஊட்டுவாரை போலே ராத்திரி வேளையிலே இந்த பிள்ளை என்ன பண்ணிடுமோன்னு ஒரு தாயார் போய் நல்லது பண்ணாரோ இல்லையோ, அதை போலத்தான் உள்ளேயே வெளியில வராது பெருமாள் உட்காந்துருக்கார். நம்ம கிட்ட எது நல்லதுன்னு நம்ம கிட்டே அவரால் சொல்ல முடியாது, சுத்தி 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 நல்லது பண்ணிட்டு இருக்கணும். ராத்திரி நம்ம படுத்தும் தூங்கி போயிடுறோம், கார்த்தால எழுந்திருக்கிறதுக்குள்ள எத்தனை ஆபத்து நமக்கு வரலையே நமக்கு தெரியுமா? எத்தனையோ வந்திருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி பல ஆபத்துக்களை பெருமான் விலைக்கின்றே இருக்கார். நாம் அதெல்லாம் நினைச்சு கூட பாக்குறது கிடையாது. ஏதோ நாம பண்ணிட்டு இருக்கோம் ஓடிட்டு இருக்கலாமே தவிர நிமிஷத்துக்கு நிமிஷம் இப்ப இங்கன்னா நல்லா நிம்மதியா உட்காந்து இருக்கோம். எத்தனையோ நடக்கலாம் இந்த லோகத்துக்குள்ளே. எவ்வளவு பெரிய பிரபஞ்சம், எத்தனை லோகம், எத்தனை மனுஷர்கள், எத்தனை ஜந்துக்கள், அனைத்தையும் தன் வசத்துக்குள்ள வைத்துக் கொண்டிருந்து நல்லது தீயது பார்த்து ஒருத்தம் பேர்ல புகார் பண்ணிடாமல் நல்லவனுக்கு நல்லது பண்ணி அதுலயும் அவன் நல்லவனா தீயவனான்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் நான் நல்லது பண்றது, நல்லவனாட்டா இருக்கான் தீயவனா இருக்கான், தீயவனாட்டா இருக்கான் நல்லவனா இருக்கா, இத ஒன்னொன்னு உள்ள உட்கார்ந்து பாக்குறாரு இல்லையோ. அதுக்கு இப்ப சாட்சி பாருங்க. அர்ஜுனன் இடத்துல நேர சொல்லிட முடியாது, அர்ஜுனா கண்ணனோட நீ சண்டை போடாதே ஜாகிரதை என்னால், அதுக்குன்னே சண்டை போடுவோம். ஆனா அந்த வருத்தத்தையும் தம் உள்ளத்துக்குள்ளேயே வச்சுட்டு பார்த்து அர்ஜுனன் அழைச்சின்னு போன முடியாது. இப்படித்தான் நம்ம ஒத்தொத்தரையுமே பெருமாள் அழைச்சின்னு போயிட்டு இருக்கா. இராமடம் ஊட்டுவாரை போலே இவன் இப்படி சொன்னா அப்படி கோச்சுப்பனும், அப்படி சொன்னா இப்படி கோச்சுப்பனும், இவனுக்கு நல்லது செய்யணுமேன்னு காத்துட்டு இருக்காரோ இல்லையோ. அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தையினிடத்தே அது எந்த நன்றி சொல்லாட்டாலும் ஒரு தாய்க்கு எவ்வளவு ஆதரவு இருக்குமோ அத்தனை ஆதரத்தோட பெருமான் நடக்கிறார். அப்ப கண்ணன் சொல்றார், நான் எதுக்காக தெரியுமா இவனை கொல்ல வேண்டியது நிர்பந்தமா போச்சு, அந்த சக்தி ஆயுதத்தையும் வீணாக்கணும், இது முதல் தேவை. ரெண்டாவது, கடோத்கஜன் ராட்சசன் தன் ராட்சச தன்மையால பிராமணர்களை துன்புறுத்திருக்கான். ஒம்பிள்ளைங்கிறதுக்காக அவனுக்கு சண்டை போட வந்திருக்கான். ஆனா அவன் பிராமணர்களை துன்புறுத்திருக்கான், யஜ்யத்தை நிறுத்திருக்கான். அவனை எப்படியும் நான் அழித்துத்தான் தீர வேண்டும். அந்த ஒன்னும் பயன்படுத்தினேன் அர்ஜுனா, அவனையும் எப்படி அழிக்கணும், இவனையும் எப்படி அந்த சக்தி ஆயுதத்தை வீணாக்கி ஆகணும், அதற்குத்தான் செய்தேன். திஷ்டியாபனீத கவசா திஷ்டியாபகிருத குண்டலா திஷ்டியாசா வியம்சிதா சக்தி அமோகாச்ச கடோத்கஜே. நல்ல வேளை, நமக்கு பெரிய பாக்கியம்னு வச்சுக்கோ. அவனுக்கு கவச குண்டலங்கள் கரணன் இழந்தது பாக்கியம், சக்தி ஆயுதம் இன்னைக்கு வீணானது பாக்கியம், கடோத்கஜன் இன்னைக்கு இறந்தே போனது பாக்கியம். இது அனைத்து நீ புரிஞ்சுக்கணும். ஜராசந்த சேதிராஜா நைஷாதிஷ்ச மகாபலா எதி சுர்ண ஹதா பூர்வம் இதானியம் சுர்பயங்கராக. கண்ணன் மேல சொல்றார், அவ்வப்போது ராட்சச அசுரர்களையும் தீயவர்களையும் நான் ஏன் தெரியுமா அழிச்சுடுறேன், அதன் ரகசியத்தை சொல்றேன். ஏன்னா பலரும் கேட்கலாம், பெருமாள் எதற்காக அழிக்கணும், எல்லாரையும் நன்னாவே வச்சிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையோ. இல்லைன்னா லோகம் அழிஞ்சு போடும். நான் அவர்கள் அழிக்கலன்னா அவர்கள் பேசாம இருக்க மாட்டா. ஒரு குழந்தை ஊசி வச்சு விளையாடி இருந்தது, விளையாடுற வரைக்கும் நல்லா இருந்தது, அதை எடுத்து தன் கண்ணையை குத்திக்கு போனா அம்மா ஓங்கி முதுகில் வச்சு பிடிங்க போட்ட மாட்டாளா? அதை போலத்தான் இந்த சரீரத்தை பெருமாள் விளையாடுறதுக்காக கொடுக்கிறார். ஒழுங்கா நடத்தினா சரி, அந்த சரீரத்தை வச்சு பாபத்தையே தேடிட்டு இருந்தா அப்ப ஓங்கி ஒண்ணு வச்சு சரீரத்தை பிடிங்கித்தான் போட்டாகணும். வேற என்ன செய்வரவர்? இந்த சரீரம் இருக்க இன்னும் பாபத்தை சேர்க்க போறான். இந்த சரீரத்தை தொலைச்சுட்டா இந்த பிறவி முடிஞ்சு படுத்துனா அடுத்த பிறவியில புண்ணியம் பண்ணுவானான்னு பார்க்கலாம் இல்லையோ. அதற்காகத்தான் நான் அழிச்சுடுறேன். ஜராசந்தன் முடிந்தான், சிசுபாலன் முடிந்தான். இன்னொருத்தர் பத்தி சொல்றார், ஏகலவ்யனு இதற்காகத்தான் கட்டவரல் வாங்கப்பட்டாங்க. நிஷாதன் வேடம். நைஷாதின்னு சொன்னது வேடர் குலத்துல பிறந்து ஏகலவ்யன். ஏற்கனவே துரோணாச்சாரியர் எது கட்டவரை வாங்கினார்? அர்ஜுனா ஒன்ன ரட்சிக்கத்தான். நான் ஏன் ஜெயத்ரதனை கொண்டுட்டேன்? ஒன்ன ரட்சிக்கிறதுக்காகத்தான். முன்னாடி ஜராசந்தனையே முடித்தேன், பீமசேனன் முடித்தது ஒன்ன ரட்சிக்கிறதுக்காகத்தான். அதே போல சேதிராஜன் சிசுபாலனை முடித்தது ஒன்ன ரட்சிக்கத்தான். ஒருத்தன் பொருட்டு இத்தனை எதுக்குன்னால் உன்னை கொண்டு இவ்வளவு பெரிய சாஸ்திரத்தையும் கொடுத்து உன்னை கொண்டு இப்படி கண்ணனிடத்தில் அன்பு இருக்கிறவனுக்கு கண்ணன் இத்தனை பண்ணுவார் நான் சொல்லி ஆனமே லோகத்துக்கு. யாரை வச்சுன்னு சொல்லுவேன்? இப்படி அன்போடு அர்ஜுனன் கண்ணனிடத்தில் அன்போடு இருந்தால் அவனிடத்துல கண்ணன் இப்படி திரும்ப நடந்து பாருன்னு ஆறு தெரிஞ்சுக்கிறது. அந்த லோகத்துல உண்மை புரியணுங்கிறதுக்காகத்தான் அர்ஜுனா இவர்களை கொண்டு தீர்த்தேன். எதிஹேனம் நாகனிஷது கர்ணா சக்தியா மகாமிருதே மகாமிருதே மயா வத்யோ பவிஷ்யத்து ச பைமசேனிர் கடோத்கஜா. இப்ப இதெல்லாம் நடக்கலைன்னா என்ன தெரியுமா இருக்கும்? இப்ப ஜராசந்தனே பீமன் ஜராசந்தனை அழித்தான், ஜெயத்ரதனை நீ கொண்டுட்டே, ஜராசந்தனை பீமன் அழித்தான். இதை போல ஒருத்தர் கடோத்கஜன் ஒருத்தருக்கு சக்தி ஆயுதத்தால் அடிபட்டா. இப்படி நீங்கள்லாம் ஆடிண்டு இருக்கீழே, இதெல்லாம் நடந்திருக்குல்ல என்ன ஆகும்? அர்ஜுனா நீ கேட்கலாம், 10 நிமிஷத்துல மொத்த பேரையும் நான் அழிச்சிருப்பேன். இதுதான் நடந்திருக்கும். ஏதோ நீங்கள் ஒருத்தர் கருவியா இருந்து உங்களுக்கு ஒரு புண்ணியத்தை தேடுகிறீர்கள். நான் எடுத்துட்டு இருக்கிற வேலையில நீங்கள் உங்க பங்கு ஆற்றி
அதன் மூலம் கர்மங்களை தொலைச்சிருந்து நீங்க சொர்க்கம் போலாம். அதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நாம இப்போ உடற்பயிற்சி பண்றோம், எதுக்கு பண்றோம்? நன்னா சாப்பிட்டது ஜெரிக்கணுங்கிறதுக்காக. ஆட அங்கங்க ஓடி ஆடிட்டு போயிட்டு வர முடியல, நன்னா ஜெரிச்சு போறது, தேகம் நன்னா ஆரோக்கியமா இருக்கு. ஒருத்தர் சொன்னார், இல்ல சுவாமி சாப்பிடுவானேன் அப்புறம் ஓடுவானேன், சாப்பிட்ட உடனே கிடுகிடுன்னு உடம்பு வளர்ந்து விடுறது. தேகம்னா திக உபச்சயேன்னு தாத்துப்படி சரீரம், சீர்த்தேதி சரீரம், திக உபச்சயே நன்னா வளர்ந்துட்டே இருக்கு. 10 நாள் முன்னாடி ஒரு சுவாமி பார்த்தோம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு. இன்னைக்கு அவரை பார்த்தா ஒரு சுத்து பெருக்கிறாப்புல இருந்தது. என்ன சுவாமி விஷயம்னா, அது மார்கழி மாசம் காரத்தால ஒன்றும் நடைப்பயிற்சி போகவே முடியல. நித்தியம் வந்தா பொங்கல் தந்தா அவ்வளவுதான், பொங்கலை வாங்கி வாங்கி சாப்பிட்டாச்சு, பயிற்சிக்கு போகவும் இல்லை. அப்ப 15 நாள் ஆயிடுச்சு, இத்தனை நாள் ஆச்சுன்னா ஒரு சுத்து பெருத்து தானே இருக்கணும். இப்போ அந்த மாதிரி பெருத்துட்டா இப்ப மார்கழி மாசம் முடியும். அவர் சொல்லிக்கிறார், இது சாப்பிட வேண்டியிருக்கு, அப்புறம் பயிற்சி பண்ண வேண்டியிருக்கு, பேசாத உடம்பு பாரத்தை குறைக்கிறதுக்கு ஒண்ணு செய்வோம் சாமி, பட்னி கடந்துருவோம். கடக்க முடியாது, பிராணம் படும். அப்ப பட்னி கடந்துட்டா உடம்பு குறைஞ்சு போயிடுமா? சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு உடற்பயிற்சி பண்ணி நன்னா உடம்ப வச்சுக்கணும். அதே போல கண்ணன் சொல்றது, ஒரு காரியத்தையும் செய்யாதிருந்துள்ளான் தப்பிச்சுள்ளான்னு நினைக்காதே. நான் இட்டு வைத்திருக்கிற பணிகளில் பலதை நீ செய்யணும், நான் சொன்னபடிக்கு நீ செய்தணும். அது செஞ்சு செஞ்சு உன் கர்மங்களை தொலைச்சுக்கணும். அப்ப செஞ்சுதான், செய்யாம இருந்துட முடியாத. வாழ்க்கையில நிறைய செய்யணும். ஆனா பகவான் அந்த சக்கரத்தை எப்படி சுத்தி விடுன்னு சொல்லியிருக்காரோ அதன் படிக்கு நம்ம பங்க இந்த உலகம்ங்கிற சக்கர சுத்தெல்லாம் ஆற்றணும். எதுக்காகனா நம்ம கைங்கரியம் பண்றோம், பாகவத கைங்கரியம், ஆச்சார கைங்கரியம், கோவில் கைங்கரியம், சமுதாயத்து கைங்கரியம், ஏதோ ஒரு வகையில பண்ணி கண்ணன் எடுத்துக்கொண்டிருக்கும் ஜெகத் ரக்ஷணம்ங்கிற பணி, உலகத்தை காப்பாற்றணும்னு கண்ணன் வச்சிருக்காரோ இல்லையோ, அதுல அவர் எனக்கு என்ன பங்கு கொடுக்கிறாரோ அந்த பங்கு ஆற்றணும். ஆச்சுட்டே இருந்தேன்னா என்னை பத்தி அவர் திருப்தி பட்டுக்கிறார். அவர் திருப்தி பட்டுட்டாருன்னா என்னுடைய பாப்பங்கள் தொலைஞ்சு போகிறது. இதை விட்டுட்டு நானா வீட்டுல ஒரு சக்கரத்தை சுத்திக்கிறேன்னா அது பண்ண முடியாது. அவர் எந்த சக்கரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரோ அதைத்தான் நாம் சுற்ற வேண்டும். ஆகவே அர்ஜுனா, இந்த பெரும் சக்கரத்துல உங்களையும் 4 சக்கரமா சேர்த்துட்டேன். நீ போய் ஒருத்தன் அழிச்சுட்டு வந்த, ஏதோ கடோத்கஜன் தான் அழிந்து போனார். இதெல்லாம் நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு யுத்தஸ்வ யசோலபஸ்வ. நீ என் கையில ஒரு நிமித்தமா கருவியாரு, சண்டையிடு. மயாத நிகத பூர்வம் ஏஷயுத்ம பிரேப்சயா ஏஷகி பிராமண தேஷி யஜ்ஞதேஷி ராட்சசா. இவன் பிராமணர்கள் விரோதித்தான், யஜ்ஞங்களை அழித்தான். அதனாலதான் கடோத்கஜனையும் முடித்து விட்டேன். அதுக்கப்புறம் என்னத்துக்காக கர்ணன் சக்தி ஆயுதத்தை இதுவரைக்கும் அர்ஜுனன் பேர்ல பிரயோகிக்கல? அந்த கேள்வி வந்து திருதராஷ்டிரன் கேட்கிறான், சஞ்சயா எனக்கு ஒரு சந்தேகம், 4 நாள் ராத்திரி வரைக்கும் இந்த கர்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தான், முட்டாளா? இது நமக்கே சந்தேகம் ஒரு மூலியம். 11 நாள் கார்த்தால நேரம் நாம இருந்தா சக்தி ஆயுதத்தை கையில் எடுத்துப்போம். எடுத்துனோடு சுவாமி இந்த அர்ஜுனன் எங்க இருக்கார், அவர் வீடு எது கேட்டு நேர போறோம், இந்தான்னு தள்ள போட்டுருவோம். போட்டா முடிஞ்சே போச்சு. இப்படித்தானே கர்ணன் பண்ணிருக்கணும். அவர் என்னத்துக்காக அர்ஜுனன் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காரா? ஏன் பண்ணிட்டு இருக்கார்? நம்ம இப்போ நாடகம் எல்லாம் பாக்குற பாருங்க, அங்க ஒருத்தர் நன்னா தெரியும், ஓங்கி அடிக்கலாம், நேரம் அடிக்கலாம். ஆனா வேணுன்னு அவரை சுத்தி சுத்தி போய் அவரையே தெரியாத மாதிரி அடிக்கிற மாதிரி அடிக்காத மாதிரி இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் பண்ணுவா. அப்புறம் தான் அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு சண்டையை ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச உடனே அவர் ஓங்கி அடிச்ச உடனே இவருக்கு ஒரு ரத்தம் வரும். அதுக்கப்புறம் தான் இவர் அடிக்க ஆரம்பிப்பார். இதெல்லாம் ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியும். அது போல இது ஏதோ வேடிக்கை வினோத விளையாட்டா இருக்கு. என்னத்துக்காக 11ஆம் நாள் போகலன்னா, சாத்திகின் இடத்துல கண்ணன் உண்மையை சொல்றார். சஞ்சயனும் திருத்தராஷ்டிரனும் பேசிட்டு இருக்கா. அப்ப திருத்தராஷ்டிரன் சஞ்சயனை கேட்டான், ஏன் 4 நாட்களாக அர்ஜுனன் பேரில் கர்ணன் சக்தி ஆயுதத்தை பிரயோகப்படுத்தலை, ஏன் விளக்கலே? அவர் பதில் சொல்றார், சஞ்சய உவாச்ச துரியோதனஸ்ய சகுனேஹே மம துஷாசனஸ்ய ராத்திரௌ ராத்திரௌ பவத்யேஷா நித்யமேவ சமர்த்தனா சர்வசைன்யான் உத்ஸ்ருஜ்ய ஜஹிகர்ண தனஞ்சயம் பிரேஷ்யவத் பாண்டு பாஞ்சாலான் உபமோக்ஷாமஹே ததஹ. துரியோதனன் ஒரு நாள் ராத்திரியும் கர்ணன்ட்ட பேசுறான், நாளைக்கு எப்படி உன் சக்தி ஆயுதத்தை வச்சு எல்லாரையும் அழிச்சிடுன்னு சொல்றான். அந்த கர்ணன் திரும்ப திரும்ப முட்டாள்தனமா என்ன பேசியிருக்கான், கண்ணன் அர்ஜுனன் 2 பேரையும் அழிச்சிட போறேன்னே சொல்லிட்டு இருக்கான். அவன் அந்த ஆயுதத்தை வச்சிருந்து அர்ஜுனன் அழிக்க போறேன்னு சொல்லியிருந்தான்னா இத்தனை நாள் பண்ணிருப்பான். ஆகவே திருத்தராஷ்டிரா புரிஞ்சுக்கோ, நேர தெய்வ பலம் உன் பிள்ளைகளை கெடுத்துதுன்னுட்டான். சஞ்சய் சொன்ன வேற ஒண்ணும் இல்லை, இந்த இடத்துல தாராளமா கர்ணன் வேணும்னா விட்டு இருந்தா அழிஞ்சு போயிருப்பான் அர்ஜுனன். ஆனா அவன் வாயால் கேட்டான், எனக்கு அர்ஜுனன் எதிரி, அவன் அழிக்க போறேன்னு சொல்லியிருந்தா கூட அவன் அழிச்சிருக்கலாம். ஆனா கூட இருக்கிற சாரதியான கண்ணன் அழிக்க போறேன்னா அது கடைசியில தெய்வங்களுக்கு பொறுக்கவே இல்லை, பலமே இன்றி போனான். கிருஷ்ணோகி மூலம் பாண்டூனாம் பார்த்தஸ்கந்த யுவோத்கதா சாகா இவேதரே பார்த்தாக பாஞ்சாலா பத்திர சங்கீதாகம். மொத்த பாண்டவர்கள் குலத்துக்கே வேறு மாதிரி கண்ணன் தான். அப்படி இருக்கிறச்சு அவன் அழிக்கிறேன் இந்த முட்டாள் பேசியிருக்கானே,
கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக கிருஷ்ண பராயணம் செய்ஷாம் ஜோதிஷாமிவ சந்திரமாக. எப்படி நட்சத்திரங்களுக்கெல்லாம் சந்திரன் அதிபதியோ அதை போல அனைத்துக்கும் கண்ணன் அதிபதி. அவனிடத்துல போய் இவன் இப்படி தப்பா பேசியிருக்கலாமோ? அதனாலதான் தெய்வ பலம் இழந்து போயிட்டான். எந்த காரியமா இருந்தாலும் நான் முயற்சித்தேன், நான் உழைச்சேன், கோடு போட்டபடி நான் நினைச்சபடி நடந்ததுன்னு சொல்ல இயலாது. அதுக்கு தான் இந்த கதை சாட்சி. இப்போ என்ன இப்ப கேட்கறது திருஷ்டாட்டன நன்னா சண்டை போட்டவனாச்சே, கையில சக்தி வச்சுட்டு இருக்கானே, அப்ப நடந்துராதால் நடக்காதுங்கிறார். இதுக்கு மேல பலம் உள்ளது. இதே தெய்வ பலத்தை பத்தி ராமாயணத்திலையும் பேச்சு. தசரதன் தம் பிள்ளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் நினைத்தான். மாதாவவ்ரே ததிகபரதே சத்தியவாதி ததௌச்ச. பாதுகா சஹஸ்ரத்துல வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், தாயார் கேட்டது பரதனுக்கு பட்டம் கொடுத்துறேன்னு தசரதன் ஒத்துனுட்டான். தசரதனுக்கு ஆசை ராமனுக்கு பட்டம். சரி, அதுக்கும் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். மக்களுக்கு எல்லாருக்காக பிரஜைகளுக்கெல்லாம் ஆசை ராமனுக்கு பட்டம். கடைசியில என்ன ஆச்சுன்னு பார்த்தார், தந்தை ஆசைப்பட்ட ராமனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கல, தாய் ஆசைப்பட்ட பரதனுக்கும் பட்டாபிஷேகம் நடக்கல, பாதுகைக்கும் பட்டாபிஷேகம் நடந்துருது. அப்ப என்ன, தெய்வமற்ற பிரமாணம், தெய்வ பலம் அது எங்க நடக்கிறதோ அங்குதான் நடக்குங்கிறதுக்கு இது சாட்சி. நாம ஆசைப்பட்டபடி எல்லாம் நடந்துட போறது இல்ல. ஜகத்து தெய்வத்தின் வசம். அதுல நம்ம பங்க நாம நேர்மையாக ஆற்ற வேண்டும். அது செய்யல காரணம், அதனாலதான் அவனால ஜெயிக்க முடியாது போச்சு. அர்ஜுனஞ்சாபி ராதேயாது சதாரக்ஷதி கேசவ நக்கியேன மைச்சது பிரமுகே சைதைஹி சௌதேஹே ஸ்தாபயித்தும் ரணே. இத சஞ்சயன் திருத்தராஷ்டனுக்கு பதில் சொல்லிட்டு, அதை தவிர சாத்தியக்கு கண்ணன்ட்ட கேட்கிறான், கண்ணா எனக்கு ஒரு சந்தேகம், ஏதோ நெருடிண்டே இருக்கேன் உள்ளத்துல. இந்த மாதிரி யாரானு கிட்டக்க வந்து கேட்க வந்தாலே கண்ணனுக்கு பிடிக்காது. ஏதோ தன் ரகசியம் வெளிப்பட போறதுன்னு அவர் தெரிஞ்சு விடுவார். அதனாலதான் சாத்தி இப்ப என்ன உனக்கு நெருடல், என்ன உன்கிட்ட தெரிஞ்சுக்கிடம்னா கேட்கிறான். அயம் ச பிரத்ய கரணே சக்திஷ அமித விக்ரமா கிமர்த்தம் சூதபுத்திரேன நமுக்தா பால்குனே துசா. பளிச்சுன்னு பொட்டில் அடிக்கிறாப்புல போட்டான். இத்தனை நாளா இந்த சக்தி ஆயுதத்தை கர்ணன் அர்ஜுனன் பேர்ல விடாம வச்சுன்றது எனக்கு என்னமோ பெரிய சந்தேகமா இருக்கு கண்ணா. ஏதோ நடந்திருக்கு, அதனாலதான் இந்த கர்ணன் விடாத இருந்திருக்கான். அப்ப கண்ணன் பதில் சொன்னார், ஒண்ணுமில்லை, அவனுக்கு விடுறதுக்குரிய ஞாபகம் வராத நான் தான் பண்ணேன்னு விட்டார். அவனை மோகத்துக்கு ஆட்படுத்தினதே நான் தான். அகமேவது ராதேயம் மோகயாமி யுதாம்பர. யோத்தாக்களிலே தலை சிறந்தவனே, நான் தான் மோகிக்க செய்தேன். அவனுக்கு அது ஞாபகம் வராத பண்ணிவிட்டேன். நீ அதை பண்ணுவியானா சாத்தியம். அனைவருடைய ஹிருதயத்துக்குள்ள நான் தான் உட்காண்டிருக்கேன். அவனுக்கு எந்த விஷயம் ஞாபகம் வந்தாலோ, எது மறந்து போயிட்டாலோ, எது புதுசா தெரிஞ்சாலோ அனைத்துக்கு நான் தான் தூண்டுகோள். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தருதி என்று வெள்கிப்போ என்னுள்ளே நான் விலவரச் சிரித்திட்டேனே. திருமாலையில் தொண்டரடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார். உள்ளுவான் உணர்வொன்றில்லா தொண்டுக்கே நானும் கோலம் பூண்டேன். உள்ளுவார் உள்ளித்தெல்லாம் உடனிருந்தி, உள்ள ஹிருதயத்திலேயே உட்காண்டு ஒருத்தர் நினைக்க ஆரம்பிக்கச்சே அவருக்கு தான் தெரியுது. ஆனா அங்கேயே இருக்கிற ஒன்னை ஏமாத்த பார்த்தேன். இப்ப இன்னைக்கு பெருமாள் சன்னதிக்கு வரணும் 12 பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. பிரதட்சணம் 12 பண்ணணும், கூட 2 பண்ணிட்டு போலாமோ இல்லையோ. ஆனா கொஞ்சம் கால் வலிக்கிறாப்புல இருக்குன்னா 10 பிரதட்சணம், இன்னைக்கு ஒன்றும் 12 பண்ணலேன்னு பெருமாள் ஒன்றும் கணக்கு வச்சுக்க மாட்டார். அப்படின்ட்டு சட்டுன்னு கிளம்பி போறோமோ இல்லையோ. ஏதான அப்படி இப்படி திரும்பி பார்த்துட்டு அங்கே நம்ம கையில புளியோதரை வேண்டதெல்லாம் அங்கேயே தடவிட்டு வந்துடுறோமோ இல்லையோ. அப்ப நம்ம நினைச்சிருக்காரு அவருக்கு தெரியாதுன்னா, அவர் ஏதோ கர்ப்ப கிரகத்துக்குள்ள கதவை சாத்தின்னு தானே இருக்கார், திற வேற போட்டிருக்கா. அதனால கண்டிப்பா நாம என்ன பண்றோம் தெரியாதுங்கிற மொழியோ. ஆழ்வாரதைத்தான் சொல்றாரு. இப்போ உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்தி அருதி. நான் ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கிறதுக்கு முன்னாடி அது உனக்கு தான் தெரியுங்கிறார். ஏன்னா நினைவின் ஊற்றுவாயின நெஞ்சத்துல நீ உட்காந்துருக்கியோ இல்லையோ. அப்ப நான் நினைக்கணும்னு ஆரம்பிச்சாலே உனக்கு தெரிய போறது. ஆனா அந்தோ என்ன பரிதாபம் தெரியுமோ, இந்த நெஞ்சத்தை வச்சுன்னு உன்னை ஏமாத்த திட்டம் போட்டேன். அப்ப நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கணும். நீ அங்கேயே உட்காந்து நான் நினைக்கிறது எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிற. ஆனா அந்த நெஞ்சத்தை வச்சுன்னு உன்னை ஏமாத்த சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோ ரசித்த காலம் மாதரார் கயற்கன் என்னும் வளையுள்பட்டு அழுந்துவேனை போதரே என்ன சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னேன்னு திருமாலையில பாசம். அதனால ஆழ்வார் பார்த்தா, உன்னை போய் நான் இத்தனை நாள் திட்டம் போட்டு ஏமாத்தினம்பார், என்ன நினைச்சா எனக்கே கேலியா இருக்கு, விலவர சிரித்திட்டேனே, என் விழா எலும்பு நோகும்படிக்கு நானே என்னை பார்த்து கேலியா சிரிச்சுட்டேங்கிறார். வேற என்ன செய்ய, இங்கேயே உட்கார்ந்து போய் ஏமாத்துறதுக்கு நான் திட்டம் போட்டு இருந்தேனால். அதனாலதான் இப்ப கண்ணன் சொல்கிறார், நான் தான் கர்ணனை மயக்கி விட்டேன், அவனுக்கு இந்த எண்ணம் வராதபடி பண்ணே. இன்னைக்கு ராத்திரி அந்த எண்ணம் வந்ததுனால அடிச்சா முடிஞ்சு போச்சு. ஓ இது என்ன தப்பான ஆட்டமாச்சேன்னு நம்ம உடனே தட்டுருவோம் இல்லையோ. என்ன சுவாமி பட்சபாதமா இருக்கு, ஒருதலை பட்சமா இருக்கு, இதை போலலாம் எங்க ராமனா இருந்தா அப்படி சண்டை போட மாட்டார் அப்படின்னு உடனே சொல்லுவோம் இல்லையோ. ராமன் தப்பு,
வச்சுங்களேன். ராமன் இதை போல நேர்மைன்னு சொன்னதே தப்புன்னுட்டார் பராசர பட்டர். சொல்லிருக்க கூடாது ராமன் கண்ணன் நடந்துன்றது தான் சரி. ஏன்னா ராமன் நடந்துன்றதை பார்த்தா உலகத்துல என்ன எண்ணம் வருமா, கடவுளும் ஒழுக்கம் சட்டத்துக்கு உட்பட்டவன் சொல்ல ஆரம்பிச்சிருவாளாம். அதை சொல்ற வாய்ப்பையே கண்ணன் கொடுக்கல, அதுதான் நல்லதுங்கிறார் பட்டர். எவ்வளவு ஒரு நுட்பமான கருத்துங்கிறத பாத்துக்கணும். கம்பி மேல நடக்கிறாப்புல எழுதியிருக்காரு அவர். ராமன் எல்லாம் நேர்மைன்னு சட்டத்தின்படி நடந்தானோ இல்லையோ, நடந்திருக்க கூடாது, அவரு நேர்மை மீறி தான் நடந்திருக்கணும் எங்க கண்ணனாட்டம்ங்கிறார். ஏன் அதை போலனால் அப்பதான் கடவுள் சட்டத்துக்கு உட்படாதவர் இவன் புரிஞ்சுப்பான். சட்டம் எனக்குத்தானே தவிர அவருக்கு இல்லை. இப்ப அவர் பொய் பேசினார், திருடினார், 16,000 பேரை கல்யாணம் பண்ணார், சூரியனை மறைத்தார், ஏன் அமாவாசையை மாற்றினார், எத்தனையோ பண்ணார்னா பண்ணுவார். சொத்து அவரது, ஜகத் அவரது, அத்தனை பேரும் அவனுடையவன். வேணும்னா அவர் பக்கத்தில் இருப்போம், பக்தனா இருப்போம், வேண்டியது வாங்கிட்டு போவோம். வேண்டான்னு சொல்ல எந்த பிறவியோ காத்துட்டு இருப்போம். அதுதான் 2 வர்க்கம் தான் உண்டு. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சாமி லோகத்துல 2 ஜாதி தான் உண்டு இப்போ, ஒன்னு பக்தன், இன்னொருத்தர் நாளைய பக்தன். இவ்வளவுதான் உண்டே தவிர 3ஆவது ஜாத்தியே கிடையாது. ஒன்னு இன்னைக்கு பக்தன், இன்னொன்னு நாளைக்கு பக்தன் ஆ போறார், அவ்வளவுதான். அதனை தவிர இதுக்கப்புறம் ஒருத்தர் நாஸ்திகன் இருக்காரு, என்ன நாளைக்கு பக்தன் ஆ போறார், அவ்வளவுதான் நமக்கு பேரே தெரியும். அதனால 3ஆவது சாதியை பத்தி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. ஆக கண்ணன் பெருமான் தான் மோகத்துக்கு வசப்படுத்தினேன், என் மோகத்தால் தான் கர்ணனித்தை இழந்தான்ங்கிறத சொன்னார். கடோத்கஜ வத பர்வம், அதனால கடோத்கஜன் அழிந்தான். அடுத்து கடைசி பருவம் துரோண வத பர்வ. துரோண பர்வத்தில் இருக்கிற கடைசி துரோண வத பர்வா பெரும் துக்கம். இப்படி ஒத்தொத்தராக நம்ம இடத்திலிருந்து போயிட்டே இருக்காளே, இழக்குரோமேன்னு துரியோதனன் வருத்தப்பட்டான். தொம்ஹி துரோண விநாசாய சமுத்பன்னோ ஹுதாசனாத் சசரக்கவச்சி खड्गी धन्वी च परतापनः अभिद्रवरणे दृष्टः माचते भीहि कथंचन जनमेजय शिखंडी च दौर्मुखिश्च यशोधरः अभिद्रवन्तु संहृष्टाः कुंभयोनिम समन्ततः. அன்று அப்போதே இது இரவு பொழுது, 14வது நாள் ராத்திரி முத்த எல்லாருக்கும் ரொம்ப களைப்பா இருக்கு. அந்த களைப்பு அது முடிஞ்சு விடியற்கார்த்தால மறுபடியும் போர் ஆரம்பிக்க போறா. ரொம்ப காலங்காலத்தால ஒரு போர் நடந்தது, அதுக்கப்புறம் விடிந்த பிற்பாடு ஒரு போர் நடந்தது. அர்ஜுனன் எல்லார் சமாதானத்துக்காக சொன்னார், எல்லா வீரர்களும் அவரவர்கள் ரொம்ப களைப்படைஞ்சிருக்கா, தேரிலேயே சற்று நேரம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். 2 பக்கத்துக்கும் திருப்தி. இப்ப மட்டும் எல்லாரும் ஒண்ணும் சண்டை போடல. இப்போ தூக்கம்ங்கிறது வந்துடுச்சுன்னா எதிரியாவது நீயாவது நானாவது அப்படியே தடால் விழுவோம், தூங்கிப்படுவோம். பசிச்சதுன்னு சொன்னா எதிரி கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டு போறோம். தூக்கம்னு சொன்னா எங்க இடம் கிடைச்சாலும் படுத்து தூங்கிட்டு போறோம். அதனால தேரிலேயே எல்லாரும் தூங்கிட்டா இருக்கலாம். கடோத்கச்சேத்து நிகதே சூதபுத்திரேன ஆனிஷாம் ததஹ பிரவருத்தே யுத்தம் ஸ்ராந்தவாகன சைனிகம் பாண்டவானாம் குருணாஞ்ச கர்ஜதாம் இதரேதராம். ஒத்தருக்கொத்தர் பார்த்து சண்டை போட்டார். அர்ஜுனன் அறிவிப்பு செய்த உடனே அனைவரும் ஓய்ந்தார்கள். நித்ராந்தாஸ்தே மகாராஜ பரிஷ்ராந்த சயுகே. பெரும் நித்ரை, ஒரு 1.5-2 மணி நேரம் போல எல்லாரும் தூங்கினார்கள். அதுக்கப்புறம் தான் எல்லாரும் எழுந்திருக்கிறார். அன்று துரோணாச்சாரியருடைய முக்கியமான நாள்.